हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण कृष्ण हरे हरे रामानुजदया पात्रम् ज्ञान वैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर भोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते
किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्दं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவானுடைய நாம ஜபம் உலகத்திலே சர்வசிரேஷ்டமானது. நாம ஜபம் போலே நமக்கு ஒரு நல்ல பந்து லோகத்திலே கிடையாது. நாம ஜபம் போலே ஒரு ஆச்சரியமான தனம் நம்மிடத்திலே வேற கிடையாது. நாம ஜபம் போலே நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறதுக்கு வேற யாரும் ஸ்திரமா இல்லை. நாம ஜபம் தான் சர்வசிரேஷ்டமானது. பகவானுடைய நாமத்தை யார் ஜபிச்சு கொண்டிருக்கார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை பகவான் நடத்துறான். பகவானே கீதையில சொல்லும் பொழுது ஆச்சரியமா சொல்றான், யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி, யஜ்ஞங்களுள் நான் ஜப யஜ்ஞமாக இருக்கிறேன் அப்படின்றான். நாம ஜபம் ரொம்ப சுலபமான தர்மம். நாம ஜபம் எல்லா சமயத்திலையும் பண்ணலாம். நாம ஜபம் எல்லாரும் பண்ணலாம். நாம ஜபம் எல்லா விதமான சந்தர்ப்பங்கள்லையும் பண்ணலாம். அதாவது நம்மிடத்துல ஒரு நல்ல பொருள் இருக்கு அப்படின்னா அதை உபயோகப்படுத்திக்கிறோம் இல்லையா, அதுபோல நாம ஜபத்தை உபயோகப்படுத்தி கொள்ளணும். வாழ்க்கையில சகலவிதமான நிகழ்ச்சிகள்லையும் நமக்கு உபயோகமாகக்கூடிய ஒரு பொருள் தான் நாம ஜபம். அதனாலே தான் ஆதிசங்கர பகவத்பாதர் கூட பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்றார். நாம ஜபத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். பிரகல்லாதன் உபயோகப்படுத்தின்றான். தூண்லேயே நாராயணனை நரசிம்மனை பிரத்யக்ஷமா பார்த்துட்டான். துருவன் உபயோகப்படுத்தின்றான். 5 வயசுலேயே பிரத்யக்ஷமா ஸ்ரீஹரி அவனுக்கு காட்சி கொடுத்துட்டான். மீரா நாம ஜபத்தை உபயோகப்படுத்தின்றா. வாழ்க்கையில சகலவிதமான சந்தர்ப்பங்கள்லையும் பகவான் கிருஷ்ணன் அவளோடவே இருந்தான். ஆண்டாள் நாம ஜபத்தை உபயோகப்படுத்தின்றா. ரங்கராஜனையே கல்யாணம் பண்ணி கொண்டார். ஆச்சரியமா பெரியாழ்வார் நாம ஜபமே கதின்னு கடந்தார். அவருடைய வாழ்க்கையுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பகவான் நடத்தி காட்டினார். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு நாம ஜபமே கதின்னு கடந்தார். அவருடைய மனைவி, அவருடைய அம்மா எல்லாத்தையுமே பகவான் கவனிச்சு கொண்டிருந்தார். அதனால நாம ஜபம்ன்றது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய தனம். அதாவது இந்தந்த யுகத்துல இருந்தா இந்தந்த பிரயோஜனங்கள் தானாக வந்து சேரும் அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ ராத்திரி இருக்கோம் அப்படின்னா தானாவே இருட்டு வந்துடுறது. நம்ம இருட்டுன்ற ஒன்றை உற்பத்தி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருட்டு தானா ராத்திரி ஆயிடுதுன்னா எல்லா பக்கமும் இருட்டு வந்துடுறது.
அதே போல பகல் அப்படின்னா நம்ம வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, தானாவே சூரியோதயமாய் வெளிச்சம் வந்துடும். அதுபோல அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போல இருக்கும் அப்படின்னா அந்தந்த காலத்துல இருக்கோம்னா அதற்குரியதான ஒரு பொருள் நமக்கு தானாகவே வந்து சேர்ந்துடும். இப்போ ஒரு மல்லிகை தோட்டத்தில் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மல்லிகை தோட்டத்தில் இருக்கிற பூக்களுடைய வாசனை நம்ம கேட்க வேண்டாம், தானாவே மூக்குக்கு வந்துடும். நம்ம அடலான மல்லிகை எனக்கு வாசம் கொடு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டாம், மல்லிகை தோட்டத்தில் இருந்துட்டோம்னா தானாவே அந்த வாசம் வந்துடும். ஆச்சரியமா யமுனை ஆத்தங்கள்ல இருந்தோம் அப்படின்னா தானாவே யமுனையுடைய அனுபவம் நமக்கு கிடைச்சிடும். ஒரு மரத்தடியில போய் நின்றுட்டோம் அப்படின்னா மரமே நான் வெயில ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கேன், எனக்கு நிழல் குடு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டாம், மரத்தடியில போய் நின்னாலே நிழல் வந்து அப்பாடா அப்படின்னு. அது போல கலியுகத்துக்குன்னு ஒரு தர்மம் நாம ஜபம். அதாவது நம்ம கேட்க வேண்டாம், கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தர்மம் உண்டு. கலியுகத்தில் இருக்கிற ஜனங்களுக்குன்னே ஸ்பெஷலா ஒரு அனுகிரகம் நாம சங்கீர்த்தனம். அதனால இந்த யுக தர்மம் அது, வேற யுகத்துக்கு இந்த தர்மம் இல்லை. கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தன மாத்திரமும் கலியுகதல்லி அப்படின்றார் புரந்தரதாசர். இந்த யுகத்துல பிறந்த ஒரு காரணத்தினாலேயே நமக்கு ஆச்சரியமா நாம ஜபம் பண்ற அதிகாரம் கிடைச்சுடுது. வேற ஒரு அதிகாரம் வேண்டாம், நாம ஜபம் பண்றதுக்கு வேற ஒரு அதிகாரமே வேண்டாம். மனுஷன் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருந்தாலே போதும். இப்ப எத்தனையோ பார்க்கலாம், ஓட்டர் ஐடின்னு ஒண்ணு கொடுக்குறா, இல்லாட்டி ரேஷன் கார்டுன்னு ஒண்ணு கொடுக்குறா, பாஸ்போர்ட்னு ஒண்ணு கொடுக்குறா. என்ன அதிகாரத்தை வச்சு கொடுக்குறா? நம்ம பேரை வச்சா, ஊரை வச்சா, பணத்தை வச்சா, படிப்பு வச்சா ஒன்றும் கிடையாது. மனுஷன் அவ்வளவுதான். மனுஷன் ஒரு அதிகாரத்துக்கு இத்தனையும் கிடைக்கும்னா நாம ஜபத்துக்கு ஒரே அதிகாரம் மனுஷ சரீரம். நமக்கு அது இருக்கு கன்ஃபார்மா தெரியும். மனுஷால நடந்துக்கிறோமோ இல்லையோ அடுத்த விஷயம். சரீரத்துக்கு என்னமோ மனுஷன் அப்படின்னு சொல்லி மனுஷன் மனுஷி அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் அதுவும் கலியுகத்துல இருக்கும். இந்த ரெண்டு போதும் நாம ஜபம் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம். வேற எந்த விதமான அதிகாரமும் வேண்டாம். ஜாதி வேண்டாம், குலம் வேண்டாம், கோத்திரம் வேண்டாம், நேரம் வேண்டாம், பணம் பிராதானியம் இல்லை, படிப்பு தேவையில்லை. நாம ஜபம் வெறுமை சொல்லிட்டு இருந்தாலே சகலவிதமான சுகங்களையும் கொடுத்துரும். அதனால எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பகவன் நாமம் தான் நமக்கு கதி. எப்பொழுதுமே கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிண்டே வர 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 அந்த நாம ஜபமே நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொடுத்துரும். அவன் தூரஸ்தனா இருந்தாலும் இது கிட்ட நின்று உதவும் அப்படின்னு பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்றான். பகவான் நமக்கு தெரிகிறானோ இல்லையோ, ஆனா அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனமானது நம்முடைய தேவைகள் எல்லாம் தானாகவே பூர்த்தி பண்ணி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பெரியவா எல்லாம் நிர்வாகம் பண்றான். அதனால எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு ஒரே கதி. கதி அப்படின்னா புகலிடம்னு அர்த்தம். நமக்கு ஒரே கதி நாம ஜபம். மனசுல சஞ்சலம் இருந்தாலும் நாம ஜபம் பண்ணுங்க. வீட்டுல ஏதான பிரச்சனையா நாம ஜபம் பண்ணுங்க. ஏதான மனசுல குழப்பமா நாம ஜபம் பண்ணுங்க. சரீர வியாதியா நாம ஜபம் பண்ணுங்க. அதாவது எது எப்படி இருந்தாலும் நாம ஜபம் பண்றது அப்படின்றது ஒரு வழக்கமா வச்சுக்கணும். எது எப்படி இருந்தாலும் மூச்சுக்கு இழுத்து விடுறோம் இல்லையா? பிரச்சனை இருந்தாலும் மூச்சு இழுத்து விடுறோம், குழம்பு இருந்தாலும் மூச்சு இழுத்து விட்டு தான் இருக்கும், சந்தோஷமா இருந்தாலும் மூச்சு காத்து இழுத்து விடுறோம். எந்த காரியம் பண்ணாலும் மூச்சு காத்து இழுத்து விடுறோன்றது ஒரு காரியத்தை நம்ம நிறுத்துறதே இல்லை. அது போல சதா சர்வதா பகவானுடைய நாமத்தையே நம்ம ஜபிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பகவானுடைய திருமுக மண்டலம் நம்மளையே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குழந்தை அம்மா 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 அம்மான்னு அம்மா குழந்தையே பார்த்துட்டு இருக்கா போல பகவான் நாமத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா பகவான் நம்மளையே கவனிச்சுருவாங்க. இப்படியே பார்த்து பண்ணிட்டு இருக்காளே, என் நாமத்தையே சொல்லிட்டு இருக்காளேன்னு சதா சர்வதா இதையே காரணமா வச்சுட்டு இருக்கானோ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அத்தனை விசேஷம் பகவானுடையதான நாம சங்கீர்த்தனம் ஒரு நாளும் வீண் போகாதது. அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துல யார் தலைச்சிருக்காளோ அவர்கள் எல்லாருமே மகாத்மாக்கள் தான், மகதிகள் தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாமஜபம் பண்றவாளுக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் கிடையாது. பகவான் அவன் வாழ்க்கையை எப்படியோ நடத்தின்றப்போ அவளுடைய மனசுல சமாதானம், சாந்தி, நிம்மதி, விஸ்ராந்தி எல்லாம் இருக்கும். வாழ்க்கையில நமக்கு எது இருக்கோ இல்லையோ நிம்மதி வேணும், மனசுல ஒரு சஞ்சலம் இல்லாம ஒரு சமாதானம் வேணும். அதுக்குதான் பகவானுடையதான நாம சங்கீர்த்தன். ஆச்சரியம். அதிவிசேஷமா ஒரு பிராமணர் இருந்தார். அற்புதமான பகவத் பக்தன், கிருஷ்ண பக்தன், கிருஷ்ணனுடைய சகா சுதாமா. ஆச்சரியம். அற்புதமானவர்.
இன்னொரு பாஷையில சொல்றேன், அப்புறம் அவரோட இன்னொரு பேர் சொல்லுவாங்களா, தெரிஞ்சுக்கிறத தெரியாத ஒன்றும் புதுசா சொல்ல போறது கிடையாது. மகாத்மாக்களுடைய சரித்திரம் எத்தனை தடவை கேட்டாலும் பரம சந்தோஷம். எத்தனைக்கு எத்தனை மகாத்மாக்களுடைய சரித்திரங்களை கேட்கிறோமோ அத்தனைக்கு எத்தனை பகவானுடைய அனுகிரகம் நம்ம மேல வந்து விழுந்துடும், சந்தேகமே வேண்டாம். ஆச்சரியம். அந்த மாதிரி அவர் சுதாமா. தனமெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, பிராமணர். வித்யா வினய சம்பன்னே பிராமணே அப்படின்னு வித்தை வினயமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிராமணர். பகவான் இடத்துல பூரணமா பக்தி உடையவர், பகவான் இடத்துல நம்பிக்கை உடையவர், பகவானுடைய நாமத்துல ருச்சி உடையவர், பகவான் எல்லா காரியத்தையும் நல்லதுதான் பண்றான் அப்படின்னு தீர்மானம் உடையவர், யார் மேலேயும் துவேஷம் இல்லாதவர், யார் மேலேயும் அசூயை இல்லாதவர். துவேஷம்னா விருப்பு, அசூயைனா பொறாமை. அவர் யார் மேலேயும் துவேஷம் இல்லை, யார் மேலேயும் அசூயை இல்லை, யார் மேலேயும் கோபம் இல்லை. தான் உண்டு, தான் வாழ்க்கை உண்டு. பகவான் நம்மளை படைச்சிருக்கான், வாழும். நம்ம எதுக்காக வாழறோமோ இல்லையோ பகவானுக்காக வாழும். எது வேணா எப்படி வேணா இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில சரீரத்துக்கு சுகம் முக்காவாசி. நம்ம வாழ்க்கைய கஷ்டம் சுகம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு சிரமமே இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சுகம். உடம்புடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடுதுன்னா அவள் கவலையை கஷ்டமே படலை. இது ரெண்டு தான் சொல்கிறோம். இது ரெண்டுமே பிராதானியம் இல்லை. ஹிருதயம் மனசு சந்தோஷமா நிம்மதியா திருப்தியா கவலை இல்லாமல் இருக்கா, எல்லாம் என் பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு தைரியமா இருக்கா, அதுதான் வேணும். எத்தனையோ பேருக்கு நல்லா 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறது. எத்தனையோ பேர் பார்க்கலாம் என்ன ராத்திரி தங்க கட்டிலில் படுத்துக்கிறான், ஆனால் நிம்மதியாக தூங்கிறது கிடையாது. எத்தனையோ பேருக்கு இப்படி சொல்லுக்கு போட்டால் எல்லாம் கிடைச்சிடும், அவ்வளவு பணம் இருக்கு, ஆனால் அவளிடத்துல உண்மையான பிரீத்தி காட்டுறதுக்கு ஒரு ஜந்து கிடையாது. எல்லாரும் அவளுடைய பணத்தை அஸ்திவாரமாக கொண்டு அவளிடத்துல பழகிறவாளா இருக்கா. பணம் இல்லாதவாளுக்கு ஒரே கவலை, பணம் இல்லையேன்னு கவலை. பணம் இருக்கிறவன எல்லா கவலையும் உண்டு. இது எப்படி வைக்கிறது, இது எப்படி ஜாக்கிரதைப்படுத்துறது, இது எப்படி செலவு பண்றதுன்னு நிறைய கவலைகள் வந்து. மனசு பகவானுக்காக வாழும். எது இருக்கோ இல்லையோ, பிறந்துட்டோம், ஏன் பிறந்தோம் அந்த அந்த ஆராய்ச்சியை விட்டுடுவோம். எத்தனை நாள் இருக்க போறோம் அதையும் விட்டுடுவோம். இருக்கோம், இது சத்தியம், நமக்கு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த இருக்கோன்ற இந்த ஒரு சத்தியத்துக்காகவே வாழ்ந்துட்டு போயிடும். பகவான் இருக்கான், அவன் காப்பாற்றுவான், அவன் நடத்தின்னு இருக்கான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், கவலைப்படாதீங்க. எத்தனையோ பறவைகள் மிருகங்கள் பூச்சிகள் எல்லாம் காப்பாற்றுற பிரபுவுக்கு நம்மளை காப்பாற்றுறது ஒரு கஷ்டமா? நம்மளும் ஒரு ஜந்து தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷா அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். எப்படியே அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜந்துக்கள் கூட்டத்தில் நம்மளும் ஒரு ஜந்துக்கள் கூட்டம் தான். நம்மளும் ஜந்துக்கள் தான். 2 கால் ஜந்து. ஜந்து நாம் நர துர்லப, அப்படிதான் ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்றார். ஜந்துக்கள் கூட்டத்தில் இந்த 2 கால் ஜந்து துர்லபம் அப்படின்னு சொல்ற. இதனால பிரபுவுக்கு நம்மளை ரட்சிக்கிறது ஒன்றும் சமசாத்தியமான காரியம் இல்லை. ரொம்ப சுகமான சுலபமான சாதாரண காரியம் நம்மளை ரட்சிக்கிறது. அதனால அவனிடத்துல நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த சுதாமா ஆச்சரியமா பகவான் இடத்துல பக்தி கொண்டிருக்கார். நல்ல பக்தர். உஞ்ச விருத்தி வச்சுதான் வாழ்க்கை நடக்கிறது. நித்தியம் பகவானுடைய நாமத்தை சொல்லி அப்படி திருவிழா போவார். அவாவா அன்னைக்கு என்ன பிக்ஷை போடுறாளோ அதை கொண்டு தானும் தன் குடும்பமும் வாழறார். அவருக்கு ஏற்ற மனைவி சுசீலா. ஆச்சரியமா இவர் எப்பொழுதுமே கந்தலாடையே உடுத்தின்னு இருக்கார். கந்தலாடையை உடுத்துறது தப்பு இல்லை, அது மானத்தை மறைக்கிறதுக்காகத்தானே ஆடை. கந்தலாடை உடுத்துறோமா பட்டாடை உடுத்துறோமா அப்படின்றது பகவான் பார்க்கறதே இல்லை. ஹிருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு தானே பார்க்கிறோம். ஆச்சரியமா இவர் கந்தலாடையை உடுத்தின்னு இருக்க காரணத்தினாலேயே குச்சேலர் அப்படின்னு ஒரு பெயர் லோக பிரசித்தம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு சுதாமா அப்படின்னா தெரியாது, குச்சேலர் அப்படின்னா தெரியும். இன்னைக்கு யாராவது ஏழையா இருக்கிறவளை பார்த்து அவர் குச்சேலர் அப்படின்னு சொல்லுவோம். கந்தலாடை உடுத்தின்னு இருந்தா அவளை குச்சேலர்னு யாரை வேணா சொல்லலாம். அவர் மனைவி பேர் சுசீலா. நல்ல குணமுடையவள் சுசீலா. ஆனா பசியில இழைச்சு கிடக்கிறா. அதனால க்ஷுத்ஷாமா அப்படின்னு அவருக்கு பேர். க்ஷாமா அப்படின்னு பசியில இழைச்ச சரீரத்தை உடையவளா இருக்கா. 2 பேருமே எலும்பும் தோளுமா இத்தூண்டு தான் இருக்கா. அப்படியே தான் இருக்கா. ஆனாலும் பகவான் இருக்கான், பகவான் நல்லது பண்றான், பகவான் நல்லது பண்ணுவான். நிச்சயமா பகவான் என்ன வச்சிருக்கான் அப்படின்றதுல தீர்மானமா தெளிவா இருந்தார்கள். சந்தோஷமா இருந்தா அவளுக்கு குழந்தைகள் இருந்தது. அறவயிறு கால் வயிறு இப்படித்தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. நிஜமாவே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் எது அப்படின்னா, பசிக்கிற சமயத்துக்கு பூரணமான ஆகாரம் இல்லைன்னா அதுதான் பெரிய கஷ்டம். அது
சாதாரண கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய கஷ்டம். பசிக்கு உணவு. நிஜமாவே நம்ம எத்தனையோ தடவை ஆகாரத்தை வீணடிச்சுடுறோம். நம்ம வீணடிக்கிற ஆகாரம் பல பேருடைய பசிக்கு வயிறார உணவு போடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க, வேண்டான்னு ஒரு நாளுமே சொல்லலை. ஆனால் ஒரு பண்டத்தையும் வீணாக்காதீங்க, ஒரு பண்டத்தையும் வீணாக்காதீங்க. எச்சலையெல்லாம் தூக்கி போடுவோம். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுட்டு எச்சலையில் சாப்பிட்றதுக்குன்னே பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டு வாழற வாழலாம் இன்னைக்கும் இருக்கா. இப்போ கூட ஏதோ ஒரு இன்டர்நெட் ஏதோ ஒரு இமெயில் வாசிச்சேன். ஒருத்தருக்கு வேறு எதுவுமே சாப்பிட கிடைக்கல, என்னெல்லாம் கிடைக்கிறதோ மனுஷாவோட மலமூத்திரம் எல்லாம் சாப்பிட்டு ஜீவிச்சுட்டு இருந்தாலும் படித்தேன். எப்படிலாம் இருக்கு பாருங்க உலோகத்தை. எத்தனையோ பேருக்கு ஒன்றுமே கிடைக்காம இறந்து போன பிணங்களுடைய சதையெல்லாம் எடுத்து சாப்பிட்றவாள்லாம் இன்றைக்கும் இருக்கா. நம்ம அந்த நிலைமையெல்லாம் இல்லை. அதனால் ஆகாரத்துக்கு மரியாதை கொடுங்க. சுவாமி நம்மாழ்வார் சொல்கிறார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கண்ணன், நம்ம குடிக்கிற ஜலம் கண்ணன், நம்ம போட்டுக்கிற வெத்தலை கண்ணன், நம்ம உடுத்திக்கிற வஸ்திரம் கண்ணன், நம்ம போட்டுக்கிற செருப்பு கண்ணன், நம்ம படுத்துக்கிற பாய் கண்ணன், நம்ம தலைக்கு வச்சுக்கிற தலகாணி கண்ணன், நம்ம போத்திக்கிற போர்வை கண்ணன், நம்ம குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற சோப்பு முதற்கொண்டு எல்லாமே கண்ணனுடைய ஸ்வரூபம் தான். எங்குமுடன் கண்ணன் அப்படின்னு பிரகலாத். எங்க இல்லை பிரபு, எல்லா இடத்துலையும் நீக்கவன் நினைஞ்சிருக்கான். அதனால எந்த ஒரு பொருளையுமே வீணடிப்பதற்கான அதிகாரம் ஒரு நாளும் நமக்கு கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவாளுக்கு என்ன கிடைக்கிறதோ அதையும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்வீகரிக்கிறாள். என்ன சாப்பிட கிடைச்சாலும், இல்லாட்டி யாராவது உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும், இல்லாட்டி ஒருவேளை நீங்களே ஒரு புதுசாக செருப்பு வாங்கினாலும் அதை முதல்ல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடும். எதுவாக வேணா இருக்கட்டும், ஒரு பேனாவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், கிருஷ்ணா இது உனக்கு அர்ப்பணம் அப்படி உபயோகப்படு. எல்லா பொருளையும் இப்படி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா அது கிருஷ்ண பிரசாதமாக. ஒரு வீடாக இருக்கட்டும், செருப்பாக இருக்கட்டும், குடுத்திக்கிற துணியாக இருக்கட்டும், பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், இல்லாட்டி உடம்புல தேய்ச்சிக்கிற சோப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி முகத்தில் போட்டுக்கிற பவுடராக இருக்கட்டும், தலைக்கு தேய்ச்சிக்கிற எண்ணெயாக இருக்கட்டும், தலைவாடுற சீப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முதல்ல அதை கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு அவன்கிட்டேருந்து வாங்கிக்கும். அப்போ அது கிருஷ்ண பிரசாதமாக ஆயிடும். எந்த வஸ்து கிருஷ்ண பிரசாதமோ அந்த வஸ்து நிச்சயமாக நமக்கு நல்லதுதான் பண்ணும். அதனால் இது நல்லா மனசில் தீர்மானமாக வாங்கி வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் முதல்ல அதை கிருஷ்ணனுக்கு கொடுத்துடுங்கோ. கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு மருந்தாக இருந்தாலும் ஏதாவது உடம்பு சரியில்லை, ஔஷதம் டாக்டர் கொடுத்தான், கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு மருந்து சாப்பிடும். அப்போ நிஜமாவே அந்த மருந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஒழுங்கான வேலையை பண்ணிட்டு போயிடும். நிஜமாவே நமக்கு நிறைய பேர் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு மருந்து சாப்பிடாத ஆளே கிடையாது. மருந்து இப்போ சாப்பிடாம ஆள் நான் பார்த்ததே கிடையாது. பிறந்த குழந்தையா இருந்தாலும் உடனே ஒரு இன்ஜெக்ஷனை போடுறேன்றா, வாயில் அந்த மருந்து போடுறேன்றா, கடைசி வரைக்கும் ஏதோ மருந்து சாப்பிட்றதுன்றது சுபாவமாக ஆயிடும். மருந்து சாப்பிடலை அப்படின்னா நம்ம பயமாக இருக்காம இருக்கு லோகத்தில். அதனால் அந்த மருந்தையும் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். ஏன்னா பேஷஜம் பிக்ஷக்குன்னு அவன் தான் இருக்கிறதாக ஆச்சரியமா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பீஷ்ம பிதாமகர் சொல்றார். அவன்தான் வைத்தியன், அவன்தான் வைத்தியன், அவனே தான் ஔஷதம். வியாமோக பிரசமௌஷதம் முனிமனோ விருத்தின் விருத்தியௌஷதம். குலசேகராழ்வார் முகுந்தமாளர் சொல்றார், எல்லை இல்லாத மனக்கவலைகள் எல்லாம் தீக்கிற ஒரு மருந்து இருக்கு, கிருஷ்ணாடுற மருந்து. வியாமோக பிரசமௌஷதம் முனிமனோ விருத்தின் விருத்தியௌஷதம் தைத்யேந்திரார்த்திகர் ஔஷதம். எதிரிகளை தைத்தியர்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஔஷதம், விரோதிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஔஷதம் ஸ்ரீகிருஷ்ண ஔஷதம். மன பிபக ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம். ஏ மனசே, ஸ்ரீகிருஷ்ணன்ற திவ்யமான ஔஷதம் இருக்கு, அவ்வளவு முடியுமோ குடி, குடிச்சுட்டே இருன்ற. அதனால சரீரத்தில் ஏதான சிரமம், அதுக்கு ஏதானும் மருந்து கொடுக்குறாளா, அதையும் முதல்ல கிருஷ்ணா அப்படின்னு அதுக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு கற்பூர ஆரத்தி இப்படி காட்டிட்டு அப்புறமா சாப்பிடுது. அது இருமல் சிறப்பாக இருக்கட்டும், தொண்டவலி மருந்தாக இருக்கட்டும், தலைவலி மருந்தாக இருக்கட்டும், எதுவான கிருஷ்ணா அப்படின்னு அவனுக்கு கொடுத்துட்டு. நான் சொல்கிறது கொஞ்சம் ஹாஸ்யமாக இருக்கும், ஆனால் பண்ணி பார்த்தாலும் வித்தியாசம் தெரியும். அதெல்லாம் முதல்ல ஹாஸ்யமாக இருக்குன்னா இப்படிலாம் கூட பண்ணுவாளா அப்படின்னு. பகவான் சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடு அப்படின்னு தான் சொன்னான். என்ன பண்ணுறியோ எனக்காக பண்ணி, என்ன சாப்பிட்றியோ எனக்கு கொடுத்துட்டு சாப்பிடு, எந்த காரியம் பண்ணுறியோ என்ன நினச்சிட்டு பண்ணு இப்படி சொல்கிறான். நீங்கள் பண்ணி பாருங்க, எதுவாக வேணா இருக்கட்டும். நான் அதே பல் தேய்க்கும் பொழுது கூட கிருஷ்ணா அந்த பேச உனக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பல் தேய்ச்சி பாருங்க, வித்தியாசம் தெரியும். அதிகமாகவே சொல்லலை, நான் எதையும் அதிகமாகவே சொல்லலை.
பக்தின்றது பிராக்டிக்கலான ஒரு விஷயம். அது ஏதோ ஒரு கற்பூர ஆரத்தி, ஒரு 4 படம் வச்சுண்டு, ஒரு 50 புஷ்பத்தை போட்டுவிட்டோ நீ எங்காத்துல விரதம், இன்னைக்கு எங்காத்துல பூஜைன்னு சொல்றது கிடையாது. பக்தின்றது அனுபவம். எப்படி பல் தேய்க்கிறோமோ, எப்படி குளிக்கிறோமோ, எப்படி நன்னா தூங்குறோமோ, அது போல பக்தின்றது வாழ்க்கையுடைய ஒரு நடைமுறை விஷயம். சில பேர் நடைமுறை, இதெல்லாம் நடைமுறைக்கு அந்த நடைமுறை விஷயம். பக்தின்றது நடைமுறையை விட்டுட்டு ஒரு பக்தி என்னைக்குமே சனாதனமான தர்மம் சொல்லவே இல்லை. நம்ம வாழ்க்கையே பார்த்தோம்னா பக்தியோட கலந்ததா தான் போயிட்டு இருக்கு. காத்தால எழுந்தோடனே பகவானே நல்லபடியா நீங்க பொழுத வெயில் சுப்பிரபாதம் எல்லாம் போடுறோம் அப்படின்னா அந்த பொழுது மங்களகரமா பகவானோட ஆரம்பிக்கும். அது மாதிரி ராத்திரி படுத்துக்கும் போது பகவான் நாமத்தை சொல்லிட்டு படுங்கோ அப்படின்னு சொல்றோம்னா சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை பேர் விட்டாலும் அவாவாளுக்கு பிடிச்சோம். பகவான் நாமத்தை சொல்லிட்டு படுத்தோம் அப்படின்னா பகவானோட தூங்குறோம். ஒருவேளை காத்தால எழுந்தோம்னா நல்ல பொழுது, ஒருவேளை அப்படியே தூங்கிட்டோம்னா பகவானோட 2 கலந்து. பக்தின்றது நடைமுறை விஷயம். ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அணுகுமுறை தான் பக்தி. பிராக்டிக்கல் இல்லாத ஒரு பக்தி என்னைக்குமே கிடையாது. பிரகலாதன், துருவன் இவெல்லாம் பக்திய பிராக்டிக்கலா வச்சுட்டு இருந்தா. நிறைய பேர் அதை படிக்கிறதோட வச்சிடணும், கேட்கறதோட வச்சிடணும். பிராக்டிக்கலா இருந்துடுதுன்னா கஷ்டம் இல்லை. அதனால எதுவா இருந்தாலும் முதல்ல பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. திரும்பவும் சொல்றேன், நீங்க புதுசா ஒரு செருப்பு கிடைச்சதா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. புதுசா புடவை கிடைச்சதோ, இல்லாட்டி வேற ஏதாவது வஸ்திரம் உடுத்திக்கிறாளோ, இல்லாட்டி யாரோ உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாலோ, எதுவா இருந்தாலும் முதல்ல அதை கிருஷ்ணனுக்கு அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிடுது. எதுவா வேணா இருக்கட்டும். நிறைய வஸ்துக்கள் நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அது தங்கமா இருக்கட்டும், தகரமா இருக்கட்டும். அதுக்கு ஒரு குப்பை டப்பா வாங்கினா கூட முதல்ல கிருஷ்ணனுக்கு வச்சுட்டு அப்புறம் ஓரத்தில் வைங்க. நான் சத்தியத்தை சொல்றேன், நிஜமாவே அது அவ்வளவு பலம் இருக்கு, அது அவ்வளவு சாநித்தியம் இருக்கு, அவ்வளவு சுகம் இருக்குன்னா எல்லாத்துலயுமே அவன் இருக்கான். எல்லாத்துலயுமே அவன் இருக்கான். அவன் இல்லாத ஒரு பொருளை நம்ம யாராலையுமே காட்ட முடியாது. காத்தால பால் வாங்குறோம், காசணும், அதையும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணுங்க. எதுவா வேணா இருக்கட்டும், முதல்ல அதை பகவத் அர்ப்பணம். இனியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் முதல்ல கிருஷ்ணா அப்படின்னு அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு உபயோகப்படுத்துறதுன்னு ஒரு வழக்கத்துக்கு வாங்கும். முதல்ல அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அது எதுவா வேணா இருக்கட்டும், அது தங்க நகையா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். அப்ப அது கிருஷ்ண பிரசாதமாயிடும். பார்த்தோம்னா தங்கத்துல கலிபுருஷன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அதே தங்கத்தை கிருஷ்ணன்கிட்ட கொடுத்து கிருஷ்ண பிரசாதமா வாங்கிட்டோம் அப்படின்னா நிஜமாவே அது பாதிக்காது. ஆண்டாலே சூடகமே தோள்வளையே சோடே செறிப்பூவே பாடகமே என்றனை பல்கலனும் யாமணியோம் அப்படின்றார். அவ்வளவு விசேஷம் அந்த பகவத் பிரசாதம்னு ஒன்று எடுத்துட்டோம்னா. அந்த மாதிரி தான் இந்த சுதாமாவும் அவர் மனைவி சுசீலாவும் வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன கிடைக்கல, ஒருவேளை ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கலன்னா கூட கிருஷ்ணானிக்கு ஒன்றும் கிடைக்கல, அதுவும் உனக்கு அர்ப்பணம் பண்றோம். இது இப்படி ஒரு புத்தி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று முயற்சி பண்றோம், அது நடக்கல, ஒருவேளை அது நம்ம எதிர்பார்த்தபடி கிடைக்கல, உடனே கிடைக்கல நடக்கல ஒரு மனசு இருக்கு பாருங்க, அதையும் கிருஷ்ணா இது உனக்கு அர்ப்பணம்னு சொல்லிடுங்க. அப்ப மனசுல அந்த பாரம் இல்லாம இருக்கலாம், மனசுல அந்த குழப்பம் இல்லாம இருக்கலாம், மனசுல அந்த ஏக்கம் இல்லாம இருக்கலாம், மனசுல அந்த சலனம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நம்ம பண்ணோம், அது விபரீதமா ஆயிடுதா, கிருஷ்ணா இந்த மாதிரி நான் பண்ணது விபரீதம் ஆயிடுது, இந்த இதையும் உனக்கு கொடுத்துட்டேன். அப்பப்ப அப்படியே மனசுல இருக்கிறதெல்லாம் பகவான் இடத்துல ஒப்படைக்கிறதுன்னு ஒரு வழக்கத்துக்கு வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். அவ எல்லாத்துலயுமே பகவானுடைய சாநித்தியத்தை உணர ஆரம்பிச்சோம். எல்லாத்தையும் பகவான் இடத்துல ஒப்படைக்கிறது, எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுன்னு வச்சுட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. பண்ணி பாருங்க, ரொம்ப சுகமானது, அற்புதமானது, விசேஷமானது, அதிவிசேஷமானது பக்தின்றது. அழகா வாழ்க்கை தான் கிடைச்சதுன்னா கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுவார்கள். ஒண்ணுமே கிடைக்கலையா, கிருஷ்ணா இன்னைக்கு ஒண்ணும் இல்லடா, அந்த வெறும் பாத்திரம், இந்த வெறும் பாத்திரத்துக்கு அப்படியே ஒரு நிவேதனம், இல்லாட்டி ஏதோ ஒரு ஜலத்தை கொண்டு பகவான் இன்னைக்கு அவ ஜலம் தான் சாப்பிட போறா, அவளுக்கு சாப்பிட்றது ஒன்றும் இல்லை, கிருஷ்ணா அந்த ஜலத்தை உனக்கு நிவேதனம் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுடைய பிரசாதமா ஹரிபாதோதகமா ஹரிபாத தீர்த்தமா கங்கையா நினைச்சு அப்படி ஸ்வீகரிச்சு வேணா யத்பாவம் தத்பவதி. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. அழகா இந்த சுசீலா ஒரு நாள் சுதாமாவிடத்துல பேசுறா. இந்த மாதிரி உங்களுடைய ஸ்நேகிதர் தானே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், துவாரகாதீசன், ரணச்சோடுஜின்னு பேர். இன்னைக்கும் துவாரகாதீசன் நிறையவே சொல்லப்பட, ரணச்சோடுஜின்னு தான் பேர், ரன்சோடுநாத் அப்படிங்க, ரன்சோடுஜி அப்படிங்க. ஏன்னு கேட்டா பகவான் மதுராலேருந்து யுத்தத்தை விட்டுட்டு ஓடி அங்க வந்தான். ரணச்சோடுஜி அப்படின்னா யுத்தத்தை விட்டு ஓடி அந்த பயன் அர்த்தம். இன்னைக்கு துவாரகாதீசனுக்கு ரணச்சோடுஜி அப்படின்னு தான் பேர். ஏன்னா
மதுராபுரியில ஜராசந்தனோட யுத்தத்துல பகவான் அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வரான் ஜோரா. அதனால ரணச்சோடுநாத் அப்படின்னு தான் துவாரகாவாசிகள்லாம் துவாரகாநாதனை கொண்டாடுற வழக்கம். ஆச்சரியம். அதனால அவர் சொன்னா துவாரகாதீசன் நிஜமாவே துவாரகா ஆச்சரியமான ஒரு ஸ்தலம், அதி அற்புதமான ஒரு ஸ்தலம். அதனால இந்த துவாரகாநாதன் ஸ்ரீகிருஷ்ணனை போய் நீங்க பார்க்கலாமே. உங்களுடைய பால்ய சிநேகிதராச்ச போய் பார்க்கலாமே. யாரெல்லாம் அவரை பார்க்கிறாளோ அவளுக்கெல்லாம் சகல விதமான புருஷார்த்தங்களையும் தரதா எல்லாரும் சொல்றாளே. அவரை பார்த்தாலே கஷ்டங்கள்லாம் நீங்கிடும்னு சொல்றாளே. ருக்மிணி பிராட்டி அப்படிதான் சொல்ல. ஸ்ருத்வா குணானுபுவன சுந்தரா ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் त्वयि अच्युत आविशति चित्तम अपत्रपम மே. ஹே கிருஷ்ணா, யார் உன்னுடைய விஷயங்களை கேட்கிறாளோ அவ ஹிருதயத்துக்குள்ள போய் எல்லா விதமான தாபங்களையும் நீ நாசம் பண்றாய். யார் உன்னுடைய ரூபத்தை பார்க்கிறாளோ அவளுக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு 4 விதமான சுகங்களையும் அள்ளி கொடுக்கிறாய். அதனாலே என் மனதானது உன்னிடத்திலே லயப்பட்டது அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இந்த சுசீலா சொல்றா சுதாமாவிடத்துல, உம்முடைய பால்ய சிநேகிதன் தானே ஸ்ரீகிருஷ்ணன். நீங்களே பல தடவை கிருஷ்ணனும் நீங்களும் அழகா சாந்தீபனி மகரிஷியுடைய ஆசிரமத்துல ஒன்னா இருந்த காலத்தை பத்தி முக்காவாசி எல்லா நாளுமே சொல்லியிருக்கள். நானும் பல தடவை அதை கேட்டிருக்கேன். நமக்கோ பெரிய கஷ்டம் இருக்கு. ஒரு தடவையாவது போய் ஸ்ரீகிருஷ்ண பிரபுவை பார்த்துட்டு வரலாமே. கிருஷ்ணனை பார்த்தா சந்தோஷமா இருக்குமே, கிருஷ்ணனை பார்த்தா சௌக்கியம் வருமே, கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைச்சுடுத்துனா வாழ்க்கையில வேற எதற்கும் கவலைப்பட வேண்டாமே, இப்படி எல்லாம் சொன்னாலும் அவரும் சிரிச்சுண்டு சரி பார்க்கலாம் சரி பார்க்கலாம் சரி பார்க்கலாம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். இவளும் விடாம சொல்லிட்டு இருக்கா. அந்த ஒரு பிடிவாதம் வேணும். ஸ்ரீகளுக்கு சுவாவமாவே ஒரு விஷயத்துல பிடிவாதம் உண்டு. அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா பிடிவாதம். ஆனால் அந்த பிடிவாதம் சத் விஷயங்கள்ல பகவத் விஷயங்கள்ல பக்தியில இருந்துடுத்து அப்படின்னா எல்லாருமே மீராவாயிட முடியும், எல்லாருமே ஆண்டாள் ஆக முடியும், எல்லாருமே சொக்குபாய் போல பாண்டரங்கனை கட்டி போட முடியும். பிடிவாதம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அது தேவையான விஷயத்துல இருக்கா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இந்த சுசீலாவுக்கு அந்த பொறுமை இருந்தது. சொல்லிட்டே இருக்க விடாம. காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி. அதாவது கணவனுக்கு ஆலோசனை சொல்றதுல ஒரு நல்ல மந்திரியா இருக்கணும் ஸ்திரீயாகப்பட்டவர். கணவன் ராஜன்னா, ஒரு குடும்பத்துக்கு ராஜன் யார் அப்படின்னா கணவன். ராணி யார், மந்திரி யார் அப்படின்னு கேட்டோம்னா மனைவி தான். மந்திரி சரியா இருந்துட்டா அப்படின்னா ராஜன் பிச்சைக்காரனா இருந்தாலும் மேல வந்துடுவான். ஒருத்தன் கோடீஸ்வரனா இருந்தாலும் மந்திரி சரியில்லை அப்படின்னா கீழே இறங்கிடுவான். அதனால ஸ்திரீகளுடைய பங்கு ஒரு குடும்பத்துல பிராதானியம். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி. நல்ல மந்திரியா இருக்கா அந்த சுசீலா. அதனால திரும்ப 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 சொல்றா, நீங்க ஒரு தடவை போய் கண்ணனை பார்த்துட்டு வரலாமே, கண்ணனை பார்த்தா சந்தோஷமா இருக்குமே, ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கோன்னு இவ பல தடவை சொல்லிட்டு இருக்கா. ஒரு நாள் சொன்னா, 2 நாள் சொன்னா, 3 நாள் சொன்னா. இப்போ பாழா போன மனுஷன் எத்தனை தடவை சொன்னா புத்தியில ஏறல அப்படின்னு சொல்லலை. சாதாரணமா டக்குன்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது, புத்தியில ஏற வேண்டாமா, ஒரே விஷயத்தையே திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு. அப்படி கிடையாது. சத் விஷயங்களை சொல்லிட்டே இருக்கணும். சத்சங்கத்தை சொல்லிட்டு இல்லையா, நாம ஜெபம் பண்ணுங்கோ, நாம ஜெபம் பண்ணுங்கோ, நாம ஜெபம் பண்ணுங்கோ, நாம ஜெபம். பாம்பேக்கு வந்தாங்கன்னா இந்த சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னொரு 50 வருஷம் கழிச்சுன்னா நாம ஜெபம் பண்ணுங்கோ, நாம ஜெபம் பண்ணுங்கோ, நாம ஜெபம், இதே தான் சொல்ல போறோம். ஏன்னா சொல்ல 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 ஒரு நாள் புத்தியில அது உரைக்கும், உட்காரும். கேட்க 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 சரி ஒரு நாள் நாம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு தோணி போடும். பண்ணிட்டே இருந்தாலும் சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா பின்னாடி விடாம சொல்லணுன்றதுக்காக நாம ஜெபம் பண்ணுங்கோ, 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 நாம ஜெபம் பண்ணுங்க. பாகவதத்தை தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தான் சொல்றது. ராமாயணம் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தான் திரும்ப திரும்ப திரும்ப. மகாபாரதம் இதைத்தான் சொல்றது. பஞ்சகோவிந்தம் இதைத்தான் சொல்றது. நாராயணி இதைத்தான் சொல்றது. நாமஜபம் 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 நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம். சகலவிதமான பாபங்களும் நாசமாகணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். எவனுடைய திருவடிகளில் விழுந்தா துக்கங்கள் நாசமாகுமோ, எவனுடையதான நாமத்தை சொன்னா சகலவிதமான பாவங்களும் நாசமாகுமோ, அந்த ஹரியுடைய திருவடிகளில் விழுவோம், ஹரியுடைய நாமத்தை ஜபிப்போம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம்
பரம் அப்பேற்பட்ட ஹரிய பரவாசுதேவனை கொண்டாடுவோம். அதனால நல்ல விஷயங்களை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கணும். ஸ்கூல்ல வாத்தியார் படிடா, ஒழுங்காப்படி 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 சொல்லிட்டே இருப்பா. ஒழுங்காப்படின்னு சொல்லிருப்பா. ஒன்றும் வேண்டாம், பாம்பேக்காரர் சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாவரைக்க போவா, ஒழுங்கார 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 விடாம சொல்லிட்டு இருப்பா. முன்னாடி மசாலா போட்டு அரைக்காத, முன்னாடி அரைச்சிடும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், போன வாட்டி சொன்னேன். இதேதான் ஒவ்வொரு தடவை இந்த சக்கி வாழைக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும். அவன் சரி 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 பல வருஷமா சொல்லிட்டு இருப்போம். பல வருஷமா அழுக்காம சலிக்காம. அது மாதிரி இந்த குப்பைக்காரன் வருவான், கல்யாணம் இடத்த பிறகு இந்த இடத்த பிறகு இந்த இடத்த பிறகு இந்த இடத்த பிறகு வாசல பிறகு டெய்லி சலிக்காம சொல்லுவோம். அது போலதான் இவ சொல்லிட்டே இருக்கா. பகவானை போய் பார்க்கலாமே, பகவானை போய் பார்க்கலாமே, பகவானை போய் பார்க்கலாமே, துவாரகாநாதனை போய் பார்க்கலாமே, கிருஷ்ணனை போய் பார்க்கலாமே, கண்ணனை போய் பார்க்கலாமே, ஸ்ரீஹரியை போய் பார்க்கலாமே, ருக்மிணி காந்தனை போய் பார்க்கலாமே, வசுதேவ புத்திரன் வாசுதேவனை போய் பார்க்கலாமே, தேவகியுடைய புத்திரனை பார்க்கலாமே, யசோதானந்தனை பார்க்கலாமே, நந்தநந்தனை பார்க்கலாமே, ராதேஷ்யாம பார்க்கலாமே, கிரிதாரிய பார்க்கலாமே, கோபாலனை பார்க்கலாமே, அப்படின்னு எல்லாம் விதவிதமா 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 பல எத்தனை 100 தடவை சொல்லியிருப்பான்னு தெரியாது. சொல்லிண்டே இருக்கா, சொல்லிண்டே இருக்கா. அவரும் சரிம்மா பார்க்கலாம், சரிம்மா பார்க்கலாம், சரிம்மா போகலாம். இப்படியே புருஷ ஆளுக்கு ஒரு சோம்பேறி எதை சொன்னாலும் உடனே பண்ணணும்னு கிடையாது. பார்க்கலாம் 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 கடைசி வரைக்கும் அது எவ்வளோ இதுக்கு மேலே முடியாதுன்னு கருத்து பிடிக்கிற அளவு வரைக்கும் இப்படி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம மாற்ற குழந்தைகள்லாம் எழுப்பி நான் எழுந்துக்கிறேன் 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 எழுந்துக்காது. எழுந்துக்கிறேன்றது 1000 தடவை சொல்லும், ஒரு தடவை கூட எழுந்துக்கவே எழுந்துக்காது. அந்த மாதிரி சொல்லிண்டே இருக்கா. சொல்லிண்டே இருக்க 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 ஒரு நாள் சுதாமா அவருக்கு தோணி போயிடுத்தா. சரிம்மா நான் கிளம்புறேன். அவள் கண்களில் ஆனந்த வாசம். கிருஷ்ணா நான் ஒன்றுமே பண்ணலை, அவர்கிட்ட போயிட்டு வாங்கோ போயிட்டு வாங்கோ போயிட்டு வாங்கோன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் புத்தியில் உரைச்சி விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு. சத்தியம். எப்பொழுதுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்கள, வீண் போகாது. ஒரு விதைச்சோம் அப்படின்னா வீண் போகவே போகாது. நல்ல விஷயங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. நல்ல எண்ணங்கள் ஒரு நாளும் தோற்று போகாது. நல்ல காரியங்கள் ஒரு நாளும் அழிஞ்சு போகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள், பண்ணின நல்ல காரியங்கள் சத்தியமா கடைசி வரைக்கும் தர்மம் தலைக்காகும். நம்ம நினைச்சிட்டு நல்ல எண்ணங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஜெயிச்சிடும். நம்ம அதனால சொல்ற பெரியவா நல்லதை நினைங்கோ நல்லதை நினைங்கோ நல்லதை நினைங்கோ. எங்க நல்லதை நினைக்கிறது எல்லாம் பயங்கரமா இருக்குன்னா நல்லதை நினைச்சுட்டே வர நல்லதை நினைவு இருக்கு பாருங்க. நினைவே ஒரு நாள் சத்தியமாயிடும். நினைவு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் பெரிய சயின்ஸ் ரிசர்ச் எல்லாம் சொல்றோம். டாக்டர்லாம் சொல்ற உடம்பு சரியாயிடும் முதல்ல நீங்க நினைங்கோ அப்படிங்களா. எத்தனையோ டாக்டர் ஹையர் லெவலில் பெரிய டாக்டர்லாம் போய் பார்த்தோம்னா மருந்தெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், சரியா போயிடும் முதல்ல நீங்கள் நம்புங்கோ, சரியாயிடும் நீங்கள் முதல்ல பிரயத்தனப்படுங்கோ, தானா சரியாயிடும் மனசு. அதனால் நல்லதை நினைங்கோ. நாங்கள் நன்னா இருப்போம், என் குடும்பம் நன்னா இருக்கும், என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், நான் சௌக்கியமாக இருப்பேன், நாங்கள் சந்தோஷமாக இருப்பேன், என் குடும்பத்தை பிரச்சனை நான் பார்க்குறவாள்லாம் வீட்டில் ஒரே பிரச்சனை ஒரே வியாதி இதே தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ என்ன ஆகுறதுன்னா நீங்கள் அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கலாம், அப்போ தான் நடக்கும். ஏதோ தியானம் பண்ணுறோமோ அதான் நடக்கும். நீங்கள் கங்கை கரை பக்கத்தில் உட்காந்து கூட சாக்கடை நினைச்சாலும் முகத்தை சொல்லிப்பாச்சு அப்படின்னு உட்காந்துருக்கிறது கங்கை கரையில். அப்போ உட்காந்து சாக்கடை நினைச்சிடலாம் ஈ அப்படின்னு சில பேர் மற்றெல்லாம் நினைச்சுப்பான். இது கங்கையை பார்த்து இவன் முகத்தில் அஷ்டகோணல் பண்ணுறாளேன்னு நினைக்கும். ஆனால் நம்ம மனசு சாக்கடை கிட்ட இருக்கு. அதனால மனசு நல்லதையே நினைங்கும், நல்லதை மட்டுமே நினைங்கும். அது பழக்கப்படுத்தின்னு வாங்க புத்திக்கு. கெடுதல் நடக்கும், இல்லை 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 சரியாயிடும், இல்லை இல்லை எல்லாம் மாறும், இல்லை இல்லை எல்லாம் நல்லது நடக்கும். இப்படியே அதை தட்டி 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 கொண்டு வாங்கும். தட்டி 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 கொண்டு வந்தா தானா சரியாயிடும். இந்த பழைய டிவிலாம் ரிப்பேர் ஆகிடுதா, இங்கே ஒரு தட்டு தான் ஒழுங்காக பாடும், இங்கே ஒரு தட்டு டம் அப்படி தட்டுவான். இந்த வால்வ் ரேடியோலாம் இங்கே ஒரு லெஃப்ட் ஒரு தட்டு, அதாவது அப்போவா தட்டி 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 சரி பண்ணுறோம் இல்லையா. புத்தியும் அப்படிதான் தட்டணும். அங்கே ஒரு தட்டு 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 தட்டுன்னு தட்டி எவ்வளோ விஷயங்கள் நம்ம பல விஷயங்கள்லாம் அது ரிப்பேர் ஆனாலும் எப்படியோ அதை சரி பண்ணி எப்படியாவது அதை வச்சு கடைசி வரைக்கும் ஓட்டம் இல்லையா. உங்கள் புத்தி, உங்கள் வாழ்க்கை, உங்கள் சந்தோஷம், அது நீங்கள் தான் தட்டி 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 பண்ணும். நீங்கள் தான் அதை உருட்டி 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 அரசமாக வரைக்கிற கதை தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் பரவாயில்ல, பண்ணிகிட்டே வாங்கும். நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையுடைய அஸ்திவாரம். அது சுலபமாக கெடுதல் நினைக்க பழகிட்டோம். கெடுதல் நினைக்கிறது அடுத்த வாழை கெடுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது, என் வியாதி சரியாகாது, எனக்கு பிரச்சனைகள் தான் வரப்போகுது, என் குடும்பத்தில் பிரச்சனை தெரியாது, இது ரொம்ப சுலபமாக நினச்சிடும். எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு என் பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டா, பொண்ணு சொன்னால் கேட்க மாட்டா,
பக்கத்துல அதுக்கெல்லாம் சண்டை போட்டுன்னு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மனசுல செட்டப் பண்ணி வச்சுட்டோம். மனசு அப்படியே அப்படி பழக்கப்படுத்திட்டோம். அதுலேருந்து முதல்ல வெள்ள வாங்கும், அதுலேருந்து முதல்ல வெள்ள வரணும். அதுக்குதான் இத்தனை சத்சங்கம், அதுக்குதான் இவ்வளவு கோவில் போங்கோ, பூஜை பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, சத்சங்கம் கேளுங்கன்னா இந்த நினைவுகள் சரியா ஆகிறதுக்கான பிரயத்தனம் தான் இது. அதுக்குதான் இவ்வளவு திரும்ப திரும்ப சொல்றேன். நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் நன்னா தான் இருக்கு, நன்னா தான் இருப்போம், சௌக்கியமா தான் இருப்போம், ஒரு குறை இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாள் தப்பு நடந்தோ சரி நடந்தோ, போனது போட்டோம் இனிமேல் நன்னா இருப்போம், போனது போட்டோம் இனிமேல் நன்னா இருப்போம். ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் பொழுது சரி போனது போட்டோம் இனிமேல் நன்னா இருப்போம், இப்படியே நினைச்சிட்டு வாங்கோ. நீங்க பண்ணி பாருங்க, ஒரு 10 நாள் இனிலே நன்னா இருக்கும், இதையே நினைச்சிட்டு வாங்க. காத்தாலேருந்து ஒண்ணுமே ஒழுங்கா நடக்கல, சரி இனிமேல் வேலை ஒழுங்கா நடக்கும். காத்தாலே வேலையே நடக்கல, ஒன்றும் அப்படியே சொல்லிட்டு இருக்கா. பல பேர் நான் பார்த்துட்டேன். இப்போதான் வேலை ஒழுங்கா நடக்கும். நேற்று ராத்திரி தூங்கல, சரி இன்னைக்கு ராத்திரி தூங்குவோம். மனசு 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 வாழ்க்கை ஆச்சரியமானது. உங்க புத்தியை தட்டின்ண்டே இருக்கும். சரி ஆயிடும், 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 சரி ஆயிடும். என் மனமே ஆழ்வார் சொல்ற துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனை, என் மனசே துன்பம் 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 கஷ்டம் கஷ்டம் புலம்பாத. எல்லா விதமான துயரங்களையும் அறுக்கக்கூடிய பிரபு இருக்கா. நீயே மனசை போட்டு அலடிக்கிற. துயரரு சுடரடி தொழுது எழு என் மனசே என் மனசே என் மனசேன்னு தன் மனசையும் சொல்லிக்கிற. ஆழ்வாரே சொல்லிக்கிறார். நம்ம நம்மளும் அதான் சொல்லலாம். என் மனசே கவலைப்படாது, எல்லா துயரும் அறந்து போயிடும், பகவான் இருக்கான், நாமஜபம் பண்ணு, எல்லாம் சரியா போயிடும். அப்படியே மனசுக்கு சொல்லிகிட்டே வாங்கும். தானாகவே இந்த எண்ணங்கள் ஒரு நாள் சத்தியமா பவிக்கும். நம்ம நினைக்கிற கெட்ட எண்ணங்களுக்கும் பலம் உண்டு, நல்ல எண்ணங்களுக்கும் பலம் உண்டு. நல்ல எண்ணங்களாவே விதைச்சுட்டு வர 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 உங்க மனசு ஒரு பெரிய வயக்காடு மாதிரி. நீங்க முள்ளுச்செடியை விதைச்சாலும் ஜோரா வளரும், பலாமரத்தை விதைச்சாலும் நன்னா வளரும். நீங்க எதெல்லாம் விதைக்கிறேன்றது உங்க இடத்துல தான் இருக்கு. நீங்க என்ன பண்ற, ஒரே ஒரு நெல்லுச்செடி நட்டு விடுறது, பக்கத்துலேயே பெருசா ஒரு முள்ளுச்செடி நடுறது. அப்ப என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்க. இப்படியே தான் மாத்தி மாத்தி நட்டு இருக்காங்க உங்க மனசுக்குள்ள. நீங்க உட்காந்து ராத்திரி உட்காந்து களை பிடுங்குங்க. உங்க மனசுல இருக்க தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், பைத்தியக்காரத்தனங்கள், அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கா ஒவ்வொன்றா எடுத்து கொண்டு போட்டுட்டே வாங்க. நாமஜபம் பண்ணி நாமஜபம் பண்ணி நாமஜபம் பண்ணி அவ பார்த்தெல்லாம் மனசு அப்பாடான் இருக்கும். நல்லவைகளை மட்டும் விதைக்க பழகிக்கோங்க. உங்க மனசு, உங்க வாழ்க்கை ஆனந்தமான இருக்க வேண்டியதை போய் கஷ்டப்படுத்திக்கணும். இவ சொல்லிண்டே இருந்தா சுசீலா. ஒரு நாள் சுதாமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவளை கண்கள்ல ஆனந்த வேஷம். கிருஷ்ணா, நான் அவள்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், கிருஷ்ணா நான் உன நினைச்சுட்டு அவர்கிட்ட சொல்றேன்ப்பா அப்படின்னு. அவரை கிருஷ்ணா நினைச்சுட்டே தான் அவர்கிட்ட கிருஷ்ணனை பார்க்க போலாமே, கிருஷ்ணனை பார்க்க போலாமே, கிருஷ்ணனை பார்க்க போலாமே, கிருஷ்ணனை பார்க்க போலாமே அந்த வெறும் வார்த்தையா சொல்லிட்டு வரா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது பலன் கொடுத்துருக்கு. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. என் குழந்தை பக்தி பண்ணுவான், நாங்கள் பக்தியை வசந்து வருவோம், நாங்கள் பக்தியை வசந்து வருவோம் சொல்லிட்டே வாங்க. ஒரு நாள் வசந்து வந்துடுவோம். நிறைய பேர் பார்க்கலாம், யாராவது பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ வேணாம், இன்னும் கல்யாணமே ஆகலை, இன்னும் கல்யாணமே ஆகலை, இன்னும் கல்யாணமே ஆகலை, இன்னும் கல்யாணம், இதையே ஜெபிச்சுட்டு இருப்பா. சீக்கிரத்தில் ஆகிடும், சீக்கிரத்தில் ஆகிடும். அப்படி ஜெபிச்சோம்னா சீக்கிரத்தில் ஆகிடும். ஹாஸ்பிட்டல் எத்தனை நாள் வச்சிருப்பான்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல் எத்தனை நாள் வச்சிருப்பா, யாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம்னா உடனே நீ எத்தனை நாள் வச்சிருப்பா தெரியாது, இன்னும் எத்தனை நாள் வச்சிருப்பா, இன்னும் எத்தனை நாள் வச்சு இதையே தான் ஜெபிச்சுட்டு இருப்பா. அப்ப என்ன ஆகிறது, எத்தனை நாள் வச்சிருப்பா அது அப்படியே போயிட்டே இருக்கு. சீக்கிரம் சரியாயிடும், சீக்கிரம் சரியாயிடும், சீக்கிரம் சரியாயிடும். புத்தி, உங்க மனசுக்கு அவ்வளவு பலம் உண்டு. உலகத்தையே மாத்திர பலம் உண்டு, உலகத்தையே மாத்திர பலம் உண்டு. என்ன ஞாபகம் வச்சுக்கோ. இரண்யாட்சி நினைக்கலாம் பண்ணா அவனுக்கு அந்த புத்தி இருந்தது. நம்ம நல்லதா சிந்தனை பண்ணுங்க, நல்லதாவே நினைங்க. அவ்வளவு சந்தோஷப்படுறா. கிருஷ்ணா, கிருஷ்ணனை பார்க்க போலாம், கிருஷ்ணனை பார்க்க போங்க, கிருஷ்ணனை பார்க்க போங்கன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். இதை ஒரு புத்தியில வரைக்க வரைக்க ஒரு நாள் கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே அந்தரியாமி கிளம்புன்னு சொல்லு. சரி கிளம்புறேன் அப்படின்னுட்டான். யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஒரு நாள் பகவானுடைய சங்கல்பம் அவருக்கு புரிஞ்சது. பகவான் இவர் கூப்பிட்டு இருக்கான் ரொம்ப நாளா. கிருஷ்ணன் தான் இவள் வழியா கூப்பிட்டு இருக்கான். சுசீலா நீங்க போங்க, நீங்க போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லணும்னா கிருஷ்ணன் அங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து சுசீலா வழியா சுதாமாவை தூண்ற. சுதாமா என்ன பார்க்கவா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சுதாமா நீ என்ன பார்க்கவா, நீ பார்க்கவா, என்ன பார்க்கவான்னு பகவான் யாரோ ஒருத்தரை கொண்டு நம்மள ஒரு காரியம் பண்றதுக்கு ஏய்ப்பிக்கிறான். ஆச்சரியமா ஒரு சுதாமா, சரிம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு விட்டார். உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், அத்தனை ஆனந்தம், வார்த்தைகளால சொல்ல முடியல. உடனே அவர் சொன்னார், சரிம்மா கண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு ஏதான வேணும், கிரகத்துல என்ன இருக்கோ எடுத்து கொடுங்க. கிரகத்துல ஒண்ணும் இல்லை, அவருக்கே என்ன தெரியும், அவருக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும். ஆனா ஏதோ எடுத்து வச்சிருப்பாரு, அதனால கண்ணனுக்கு கொடுக்கறது ஏதான இருந்தா கூடம்மா அப்படின்னு சொல்ல அவள் உடனே ஒரு 4 பிராமணால் இடத்துல போய் எங்க ஆத்துக்கார துவாரகா போறார்.
பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஏதானும் வேணும் அப்படின்னு சொல்ல அவள்லாம் ஆளுக்கு ஒரு பிடி அவல் கொடுத்தானா, அது ரொம்ப சீப்பு. அதனால ஆளுக்கு ஒரு பிடி அவல் கொடுத்துட்டா. அழகா அதை எடுத்துன்னு வந்தா. ஒரு 4 பிடி அவல் இருக்கு அப்படின்னு அதை மூட்டை கட்டி கொடுத்தா. இதை கொண்டு போய் கண்ணனிடத்துல ஒப்படைச்சிருங்கோ, இதை கண்ணன் கிட்ட கொடுங்கோன்னுட்டார். அவரும் சொன்னார், சரிம்மா. இப்படி பார்த்தார், அவள் தானா, சரி நம்மால இவ்வளவுதான் கண்ணனுக்கு கொடுக்க முடியும், எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறார். போற வழியெல்லாம் அவருக்கு யோசனை, கண்ணன் நம்மள மறந்திருப்பானா, ஞாபகம் வச்சிருப்பானா. ஏன்னா சின்ன வயசுல படிச்சோம், சாந்திமணி ஆசிரமத்தை படிச்சோம். இப்ப அவனோ துவாரகாதீசன், துவாரகா ராஜன், ராஜாதிராஜன், சாட்சாத் பகவான் மனுஷரூபத்தில் இருக்கான். இப்ப ராஜாவா இருக்கான். நம்மளெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. எத்தனையோ பேர் இள வயசுல நம்ம கூட பல பேர் படிச்சிருக்கா, எல்லாரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை. யாரோ ஒருத்தர் 2 பேர் ஞாபகம் இருந்தா பெரிய விஷயம். அது ஒவ்வொரு நாள் இருக்கிற டென்ஷன்ல கூட இருக்கிறாலே மறந்து போயிடும். சமயத்தை நம்மளே மறந்து போயிடும். மறந்து போயிட்டு மறந்தே போயிட்டு நம்மளே மறந்து போயிடுறோம். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், மறந்து போயிடுத்தோம். அப்புறம் தானே பக்கத்தில் இருக்கவா அடுத்த சொல்லி சின்ன வயசுல பழகினாலும் ஞாபகம் வச்சுக்க போறோம். இன்னைக்கு பழப்பு நடக்கிறதே பெரிய டென்ஷனா இருக்கு. இது சின்ன வயசெல்லாம் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தனோட பழைய பாலிய யாராவது நமக்கு ஞாபகமே இல்லை, அவன் வந்து ஞாபகம் இருக்கா, நீ அந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகும். என்ன வேணும்னு சொல்லிட்டு நீ அந்த ஸ்கூல் படிச்ச அந்த பேர் சந்தோஷம் உனக்கு தெரியும், அவ்வளோதான் விட்டுடு. அதுக்கு மேல ஒரு பெருசா அது ஒரு குதூகலம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுதாமாவுக்கு ஒருவேளை கண்ணன் குதூகலமா பேசாம இருப்பானோ, குதூகலமா பேசுவானோ, இல்லாட்டி வெறுப்பு காட்டுவானோ, இல்லாட்டி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு வானோ, இல்லாட்டி ஏழை பிராமணன் அவனெல்லாம் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்வேனோ. இப்படி பலவிதமான யோசனைகள் மனுஷாளர் புத்தியில இந்த மாதிரி யோசனைகள் நிறைய வரும். யோசனைகள் வந்து தப்பு கிடையாது, திரும்பியும் அதெல்லாம் மேற்கரிச்சுட்டு வரணும். ஆஞ்சநேயர் அப்படிதான் யோசனை பண்றார். நான் சீதா பிராட்டியை பார்க்கல, நான் போய் ராமனை பார்க்க மாட்டேன், நான் போய் ராவணை பார்த்து சீதை இல்லைன்னு சொன்னா ராவன் உசுர விட்டுருவா, லக்ஷ்மணன் உசுர விடுவா, உடனே பரதன் உசுர விடுவான், உடனே சுக்ரீவன் உசுர விடுவான், எல்லாரும் இறந்து போயிடுவா. அதனாலே நான் வந்து லங்கையை விட்டுட்டு போக மாட்டேன், லங்கையிலேயே கடற்கரை ஓரத்திலேயே ஒன்றும் சாப்பிடாம பிராயோபவேசம் இருந்து உசுரை விட்டுடுறேன் அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சீச்சி இப்படிலாம் தோணப்படாது, திரும்பியும் சீதா பிராட்டியை தேடுவோம், முழு முயற்சியோடு தேடுவோம், விடாமுயற்சியோடு தேடுவோம், சீதா பிராட்டி கிடைப்பாள் அப்படின்னு முயற்சி பண்றார். எல்லாருக்குமே இந்த யோசனைகள் வரும். ஆனால் அந்த யோசனைகள்லேருந்து மீண்டு திரும்பியும் நல்ல விஷயங்களா சிந்தனை பண்ணணும். அந்த மாதிரி பலவிதமா யோசனை பண்றார். அப்புறம் இல்ல கண்ணன் அப்படிலாம் நினைக்க மாட்டான். கண்ணன் ஞாபகம் வச்சிருப்பான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா கூட சாந்திமணி குருவை சொன்னோம்னா கண்ணனுக்கு அடையாளம் தெரியும். சத்தியம், நமக்கு அடையாளம் குரு. இன்னாருடைய சிஷ்யன், இன்னாருடைய சிஷ்யன்றது பெரிய அடையாளம். அடியேன் ராமானுஜதாசன், அடியாள் ராமானுஜதாசி அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து ராமானுஜருடைய சிஷ்யர்கள் சிஷ்யர்கள் ஏன்னு கேட்டா அதுதான் அடையாளம். மற்றதெல்லாம் சரீர அடையாளம். வயசாக வயசாக உடம்பு மாறுறது இல்லையா? இப்போ சின்ன வயசுல சுதாமா இருந்தது வேற, இப்போ ஊர் முழுக்க அவருக்கு குச்சேலன்னு பேர், ஒரு பேர் இயற்பெயர் சுதாமாவே மறைஞ்சு போயிடுது. கண்ணன் சின்ன வயசுல ஜம்முன்னு இருப்பான், இப்போ வேற மாதிரி இருக்கான். ஆனாலும் இந்த சரீரத்துக்கான அடையாளம் மாறுறது, குருன்ற அடையாளம் மாறாது. எத்தனை வருஷம் ஆனாலும் குரு அப்படின்ற அடையாளம் ஒன்றும் மாறப்போறது கிடையாது. அப்பா அம்மா இருக்கா, நமக்கு நம்ம பிறந்த உடனே அப்பாவோட இனிஷியல் போடுறான். நம்ம போய் சேர்ந்து நம்முடைய வம்சத்தில் யாரும் நம்ம பேர் எழுதினாலும் அந்த அப்பாவோட இனிஷியல் ஒன்றும் மாற போகிறது கிடையாது. நம்ம சரீரமே போனா கூட இந்த அப்பாவோட இனிஷியலும் நம்ம பேரும் மாற போகிறது இல்லை. இதுக்கே எவ்வளவு பலம் உண்டு அப்படின்னா ஆத்மாவுக்கான அடையாளம் சத்குருநாதன். அதனாலதான் குரு அடையாளமா வச்சுட்டு எல்லா பிரிவாளுமே சொல்றாங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வரன், குருதான் சாட்சாத் பரபிரம்மம், அதனாலே குருவுக்கு நமஸ்காரம். ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த குருவை சொன்னோம் அப்படின்னா கண்ணனுக்கு அடையாளம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஜோரா இந்த சுதாமா போறா. நடந்து 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 பகவன் நாமத்தை சொல்லிண்டு கிருஷ்ணன் சின்ன வயசுல அப்படி பேசினான், கிருஷ்ணன் அந்த வயசுல அப்படி சிரிச்சான், கிருஷ்ணன் இந்த மாதிரி வேதமந்திரம் சொன்னான், கிருஷ்ணன் இந்த மாதிரி வஸ்திரம் உடுத்தின்றான், கிருஷ்ணன் இந்த மாதிரி கோபி சந்திரம் விட்டுண்டான், கிருஷ்ணன் இந்த மாதிரி சாப்பிடுவான், கிருஷ்ணன் அண்ணா சாப்பிடுவான், பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பான், சிரிக்க சிரிக்க பேசுவான். இப்படி பலவிதமான கிருஷ்ண ஸ்மரணம். அதுக்கு தான் பாகவதம் எல்லாம் கேட்குறோம், பக்தி விஷயம்லாம் கேட்குறோம்னா இப்படி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களோடு அப்படியே பாகவத்தை நினச்சிக்கணும், அப்படியே ராமாயணத்தை நினச்சிக்கணும், அப்படியே பக்த விஷயத்தை நினச்சிக்கணும். அப்போ என்ன ஆகணும், நம்ம வாழ்க்கையுடைய சம்பவங்கள் பக்தி பூர்வமாக மாறிடும். அந்த மாதிரி அற்புதமா ஆச்சரியமா
இப்படி அப்படியெல்லாம் நினைச்சுட்டு ஒரு வழியாக துவாரகா வந்தார். ஆச்சரியமான ஸ்தலம். பகவான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணின்ற ஒரு ஸ்தலம். சமுத்திரராஜன் பகவான் ஆனந்தமா தன் ஜனங்களுக்காக ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணணும்னு சமுத்திரராஜன் இடத்துல விண்ணப்பிக்க சமுத்திரராஜன் கொடுத்த ஒரு ஸ்தலம் துவாரகா. ஆச்சரியம். சத்யபாமா எல்லாம் பிறந்து வளர்ந்து எல்லாம் துவாரகா. ஆச்சரியமா பகவான் 16,108 பட்ட மகிழ்ச்சிகளோட கிரகஸ்த தர்மத்தில் ஈடுபட்ட ஒரு ஸ்தலம் துவாரகா. பகவான் கண்ணனுக்கு குழந்தைகள் பிறந்தது, அந்த குழந்தைகள் வளர்ந்தது, அந்த குழந்தைகளுடைய கல்யாணம், அந்த குழந்தைகளுடைய சீமந்தம், அந்த குழந்தைகளுடைய வளகாப்பு, அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறந்தது, பௌத்திரன் புத்திரி எல்லாம் பிறந்தது, எல்லாம் நடந்தது துவாரகா. ஆச்சரியமான திருத்தலம் துவாரகா. கலிகாலத்துல கூட ஆச்சரியமா மீராவெல்லாம் தன்னோட ஸ்வீகரிச்சென்ற ஒரு நாதன் துவாரகா நாதன். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியே துவாரகையிலிருந்து ஓடி வந்த ஒரு கிருஷ்ணன் தான், துவாரகா நாதன் தான் திருவனந்தபுரத்திலே இருக்கான். அத்தனை ஆச்சரியம் துவாரகா. துவராபதிக்க என்னை உய்த்திடுமின் அப்படின்ற ஆண்டாள். என்னை கொண்டு துவாரகையில விட்டுடுங்கோ, நான் அப்படி இருந்துக்கிறேன். என்னால உங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் வேண்டாம், என்னால நம்ம குடும்பத்துக்கு அவமானம் வேண்டாம், என்னை கொண்டு துவாரகையில விட்டுடுங்கோ, நான் பாட்டுக்கு அப்படி துவாரகையில பைத்தியம் மாதிரி அடைகிறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் துவாரகாநாதன் எனக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஆச்சரியமான துவாரகா. அந்த துவாரகா தேசத்துக்கு வந்துட்டார். அப்படியே வாசல்ல நிக்கிறார். அங்க அழகா வாயில் காப்பவர்கள் நிக்கிற நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு ஆண்டாள் வாயில் காவல் காப்பவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி இவர்கள்லாம் துவாரகாவுடைய கோட்டை கதவை காவல் காத்துட்டு இருக்காளாம். அழகா அவர் வந்தார், விஷயத்தெல்லாம் சொல்லி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை தரிசனம் பண்றதுக்காக அடியேன் வந்திருக்கேன், பகவானிடத்திலே இதை நீங்க தெரியப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்ற. உடனே அழகா வாயில் காப்பவர்களும் பகவான் ருக்மிணி விராட்டியுடையதான அரண்மனையில் இருக்கார். அந்த இடத்துல போய், ஏ பிரபோ ஜெய விஜய் பவ தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அப்படிலாம் சொல்லிட்டு, ஹே பிரபோ, ஹே கிருஷ்ணா, ஹே ருக்மிணி காந்தா, ஹே வாசுதேவா, ஹே தேவகி புத்ரா, நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமக வளா சொல்ற இல்லையா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய, हे कृष्णा, हे वसुदेव पुत्रा, हे देवकी नंदना, कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंद गोप कुमाराय, नंद गोपनुடைய குமாரா, नंद गोप कुमाराय, कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंद गोप कुमाराय गोविंदाय नमो नमः. गोविंदा. ஆச்சரியமா ஒரு பிராமணன் வந்திருக்கார். உடம்பெல்லாம் இழைச்சு கிடக்கு. அவரை பார்த்தாலே தரித்திரமும் அவரும் ஒட்டி உறவாடின்னு இருக்கான்னு தெரியாது. அவாத்திலே தரித்திர லக்ஷ்மி நித்திய வாசம் பண்றா போல இருக்கு. கந்தல் கந்தலா ஆடையெல்லாம் உடுத்தின்னு இருக்கார். அதனால அவரை குச்சேலர்னு சொல்லிக்கலாம். கந்தலாடை உடுத்தின்னு இருக்கார். ஆனா முகத்திலே நல்ல பிரம்ம தேஜஸ் இருக்குப்பா. கோபி சந்திரன் விட்டு இருக்கார். கழுத்துல ஒரு துளசி மாலை இருக்கு, துளசி மணி மாலை இருக்கு. யக்ஞோப வீதம் துளசி மணி மாலை, இதுதான் அவருடைய ஆபரணம். அவருடைய முகத்துல நெத்தியில அந்த கஸ்தூரி அந்த கோபி சந்திரம் இருக்கு. மானத்தை மறைக்கிறதுக்காக ஒரு கந்தலாடையை உடுத்தின்னு இருக்கார். இன்னொரு ஆடைய மேல் வஸ்திரமா அங்க வஸ்திரமா போட்டு இருக்கார்.
ரொம்ப நிதானமா இருக்கா, ரொம்ப வினயத்தோட இருக்கா, ரொம்ப பக்தியோட இருக்கா, ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கா, ரொம்ப அற்புதமா இருக்கா, நல்லவரா தெரிகிறார், அப்பாவியா தெரிகிறார், அசூயை இல்லாதவரா இருக்கார், பிரயத்தனம் உடையவரா இருக்கார், பக்தி உடையவரா இருக்கார், திருடம் உடையவரா இருக்கார், விசுவாசம் உடையவரா இருக்கார். அவர் சரீரத்துடைய கோலத்துக்கும் அவருடைய பிரம்ம தேஜஸுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரம்ம தேஜஸ்ல கோடீஸ்வரனா இருக்கார், ஹரிபக்தியில மல்டி மில்லியனரா இருக்கார். சரீரத்துடையதான வஸ்திரம், சரீரத்துடைய ஸ்திதியை பார்த்தா ஏழையா தெரியாது. ஆனா பக்த சிரோன்மணியா இருக்கார். அவர் தேவரீருடைய பால்ய சிநேகிதராம் அப்படின்னு உடனே பகவானுடைய முகம் மலராதான். பால்ய சிநேகிதனா, அப்படி பால்ய சிநேகிதனா உடனே பகவானுக்கு கோபால ஜனங்கள் தான் ஞாபகம். என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் மகோபாக்யம் மகோபாக்யம் நந்த கோப விரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பிரம்மதேச அஹோபாக்யம் அஹோபாக்யம். நந்த கோப விரஜௌகசா, நந்த கோபத்துல இருக்கக்கூடிய, நந்த கோபருடைய விரஜத்துல இருக்கக்கூடிய இந்த கோபால பசங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது? கிருஷ்ணா டேய், கிருஷ்ணா டேய், கருப்பா டேய், திருடா, பொய்யா போடா அப்படின்னு மாறாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. பொய்யா யாராவது குழந்தைகள் போய் பேசுனா கோபிகள்லாம் என்ன கிருஷ்ணனோ நீங்க என்ன கிருஷ்ணனோட ரொம்ப நேரம் இருந்தியாடா அப்படின்றாளாம். ஏதான ஒரு குழந்தை எதையான அம்மா கேட்டு எனக்கு தெரியாதுமான என்ன நீ கிருஷ்ணனோட ரொம்ப ஒட்டி உறவாடினியோ போய் விளையாடுறது அப்படின்னா. யாராவது பிருந்தாவனத்திலேருந்து ஏதான ஊருக்கு போன பிறகு சொந்தக்கார ஊருக்கு எங்கேயாவது வருஷானா அந்த பக்கம் எல்லாம் போய் உங்க ஊர்லலாம் மழையா அப்படின்னா எங்க ஊர்ல ஒன்றும் மழை இல்லை, இங்கதான் நல்லா மழை பெய்யறது. உடனே பக்கத்துல இருக்க பரிகாசமா சொல்றாங்க, இவெல்லாம் கிருஷ்ணன் ஊருக்காரா சொல்றத நம்பாதே அப்படின்னு விடுறாங்க. ஏன்னா அந்த ஊரே பொய் ஊர் முடிவு பண்ணிட்டாள். இவன் ஒருத்தன் பொய் பேசி அந்த கூட்டமே பொய் கூட்டம், இந்த ஊரே பொய்யூர். பிருந்தாவனம் நிறைய பேர் பொய்யூர் அப்படின்னா பிருந்தாவனம் அப்படின்னா. பொய் பேசுறதுக்கு ஒரு ஊர் உண்டா? பிருந்தாவனம். பொய்யன் யாரு? கண்ணன். பொய் கூட்டம் யாரு? கோகோப கோபி ஜனங்கள். அவ்வளவுதான், முத்திர புத்தியாச்சு. ஏலா பொய்கள் உரைப்பானை அப்படி ஒரு பொய் கூட்டம் ஊராச்சு. ஆனா இந்த ஜனங்கள் அனுபவிக்கிற பக்தி யாருக்கு வரும்? அஹோபாக்யம் அஹோபாக்யம் நந்த கோபர ஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம். பரமானந்தம் அவளுக்கு நண்பனா இருக்கா. என் மித்திரம் பரமானந்தம். எல்லாரும் பரமானந்தம் வேணும்னு தவம் கிடக்கிறா. எல்லாரும் பரமானந்தத்துக்காக ஏங்குறா. பரமானந்தம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு குழம்புறா. இங்க பரமானந்த ஹாய் அப்படி தோல் மேல கை போட்டு போறாள். அது குடுமையை பிடிச்சி தொங்குறாள். அது மேல உப்பு மூட்டை ஏறுறாள். அவனுக்கு குனியை வச்சு பச்சை குதிரத்தை ஆண்டுறாள். பரமானந்தத்தோட சேர்ந்துட்டு வெண்ணை திருடுறாளா. பரமானந்தத்தோட சேர்ந்துட்டு பொய் பேசுறாளா. பரமானந்தத்தோட சேர்ந்து மாடு மேய்க்கிறாளா. என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பூர்ணமான பிரம்ம, சனாதனமான பிரம்மம். பிரம்ம ருத்ராதி தேவர்களுக்கு கூட இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத பூரணமான சனாதனமான பரபிரம்மம் அந்த பரமானந்தம். இவளோட ஃப்ரெண்ட் அடே வாடா வாடா அப்படின்னு கிருஷ்ணன் கூப்பிடறானா. சமயத்தை சில கோபம் நான் வர முடியாது போடா, ஆனா இன்னைக்கு ஆத்துல நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு எங்க ஆத்துல கார்த்திகை, எங்க ஆத்துல அம்மா பொறிவுண்டு எல்லாம் பண்ணணும்னு இருக்கு, அவனால வர முடியாது போடா அப்படின்னா. நீ வாடா ப்ளீஸ் வாடா, நீ வரலன்னா போர் அடிக்கும்டா, வாடா மாடு வைக்க போலாம்டா, காத்தால போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம்டா, வாடா டெய்லி தான் பண்றான். ஆனா சொல்றான் இல்லடா காத்தால போறாடோ சாயங்காலம் வந்துடலாம்டா. கிருஷ்ணன் கேட்கலாம் வாடா வாடா ப்ளீஸ் வாடா, நான் என்ன வரேன், இத்தனை பேர் தான் வரால, நான் என்ன உனக்கு எல்லாரும் இருந்தாலும் நீ இருந்தா நல்லா இருக்கும் வாடா அப்படின்னு பிரபு கெஞ்சனானா. பூர்ணமான பரபிரம்மம் அந்த மித்திரனை கூப்பிடுறதா, வாடா வாடா என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பாகவதம் வாசிக்கலையா, கோவில போய் தவம் பண்ணலையா, விரதம் இருக்கலையா, நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடுற கூட்டம், இடக்கை வழக்கை தெரியாத கூட்டம், குளிக்கிறதே கிடையாது, அழுக்கு பண்டாரமா அலையிறதுகள் எல்லாம், ஒன்னும் பேர் தெரியாது, நியூமராலஜி தெரியாது, வாஸ்து கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஆனா என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். இவ என்ன பாக்கியம் பண்ணா எனக்கு தெரியலையே, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே பிரம்மதேவர் பொறாமப்படுறாராம். அஹோபாக்யம் அஹோபாக்யம் நந்த கோப விரஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பகவான் பால்ய சிநேகிதன் அப்படி கடகடன் யோசனை பண்றான். சே இது கோப கூட்டமாச்சு, இவன் பிராமணன் இல்லை சொல்றா, பிராமணன் அல்லவா சொல்ற, பால்ய சிநேகிதன். நமக்கு யாரு பிராமணன் பால்ய சிநேகிதன்? நமக்கு எல்லாருமே கோப கோபி கூட்டம், நமக்கு பிராமண சிநேகிதம் அப்படின்னா
சாந்திமணி ஆசிரமம் சுதாமாவோ அப்படின்னு பிரபு நினைக்கிறதுக்குள்ள பேர் சுதாமா அப்படின்னு உடனே சுதாமா அப்படின்னு பிரபு ஒரு துள்ளு துள்ளினான். ருக்மிணி விராட்டி அரண்மனையில இருந்த அந்தப்புறவாசிகள் எல்லாரும் பார்த்தா என்னது இது, பிரபு ருக்மிணின்னு கூப்பிடுற அழக காட்டிலும் பலராமான்னு கூப்பிடுற அழக காட்டிலும் வசுதேவ பிதா தேவகி மாதான் கூப்பிடுற அழகாலும் ராதே ராதேன்னு சொல்ற அழக காட்டிலும் சுதாமா அப்படின்னு ஒரு துள்ளு துள்ளினான். பிரபுடைய ஹிருதயத்திலேயே ஒரு ஆனந்தம் கொடுத்த ஒரு திருநாமம் சுதாமா. சுதாமாவா அப்படின்னு ஒரு துள்ளு திருநாமம். பகவானுக்கு குச்சேரன்னு பேர் இப்பதானே அவருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏழ்மையில் இருக்கார், அதனால குச்சேரன் பேர் வச்சுட்டா, பட்ட பெயர். அவருடைய ஹியர் பெயர், அவருடைய சரீரத்துக்கு அப்பா அம்மா வச்ச பேர் சுதாமா. அதனால சுதாமாவா அப்படின்னு ஒரு துள்ளு துள்ளி இறங்கி ஓடி வந்தான. பீரக வாடை உடை தாழ, எப்படி கஜேந்திரனை பார்க்கறதுக்கு கருடாழ்வார் மேல வேகமா பறந்து வந்தானோ, திரௌபதியை காப்பாற்றுறதுக்கு வேகமா வருவானோ, அதுபோல பிருந்தாவனத்துல மாடு மேய்ச்சிட்டு பீரக வாடை உடைதாக தன்னை மறந்து கோபிகளுடைய பக்தியில மயங்கி வருவானோ, அதுபோல சுதாமா அப்படின்ற ஒரு திருநாமத்தை கேட்ட உடனே பிரபுஹா சுதாமா 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 சுதாமான்னு ஆனந்தமா ஆச்சரியமா அதையே ஜெபிச்சுண்டு ஓடி வர ஒரு ஏழை குச்சேர அழிச்சுண்டு வா அவரன்னு சொல்ல, அவர் உள்ளுக்குள்ள நான் போய் வாங்கோன்னு கூப்பிட, பகவான் குதிச்ச குதியில அவன் போய் அவரை கூப்பிட, அவர் அழகா அப்படி இறக்க பறக்க பார்த்துட்டு மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் தங்க மாளிகை எல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் இதுதான் துவாரகாவோ, இப்படி எல்லாம் கூட வீடுகள்லாம் இருக்குமோ, இதெல்லாம் கூட மனுஷா இருப்பாளோ, 10-15 மாடி எல்லாம் கூட இருக்குமோ, சரி 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 இது எது எல்லாமே கிருஷ்ணன் வீடு போல இருக்கா, அவனு நல்லா இருக்குன்னு பார்த்தா துவாரகார்கள் ஆச்சரியமா பாக்குறாளா. இது வரைக்கும் இப்படி ஒரு ஏழை அவ பார்த்ததே கிடையாது. எல்லாரும் அதிசயம், இங்க பாரு ஒரு அதிசயம், எல்லாரும் ஓடி வராளாம். என்ன என்ன தோ ரோட்ல பாரு, இவ்வளவு கந்தலா நீ ஒரு ஆடையை நீ பார்த்திருக்கியா? இல்ல ஆமா இவ்வளவு ஒல்லியா ஒரு ஆடை, எல்லாம் நல்லா கொழுக்கு முழுக்க நல்லா கிருஷ்ண மாதிரியே இருக்கு, ஜம்முன்னு எல்லாம் வனப்பா இருக்கு. இந்த குஜராத் பக்கம் எல்லாம் போனோம்னா எல்லாரும் இப்படிதான் இருக்கும், ஜம்முன்னு கொழுக்கு முழுக்க நல்லா ஸ்வீட்டா சாப்பிட்டு 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 சாப்பிட்டு. இந்த சேட்டு வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா ஒல்லியா ஒருத்தரை பார்த்தா ஆச்சரியம், எல்லாம் ஒரே வண்ணமா அப்படின்னு வரும்போது ஐயே அப்படி வந்து நிப்பா, ஆயேன்னு சொல்லிட்டு வாசல நிப்பா, அவளை தாண்டி உள்ள போகவே முடியாது, அவளை வழிவிட்டா தான் உள்ள போக முடியும். அந்த மாதிரி துவாரகால எல்லாம் கொழுக்கு முழுக்கு ஜம்முன்னு இருக்கு. இது பாரு நான் காண்றது கனவா சொப்பனா, என் கண்ணு சரியில்லை, நீ பாரு ஒல்லியா ஒரு மனுஷன் போறாரு, அந்த பூனல் தாங்கிறது கூட உடம்புல பலம் இல்லை, அவ்வளவு ஒல்லியா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாளா. ஆச்சரியமா யாரு இவர் இப்படி நடக்கிறாரு, இப்படி அக்கா அப்படி இப்படி பார்த்துட்டு இப்படி அவர் அப்படி மறந்து போய் கிடக்கிறார். ஒரு ரொம்ப அப்படி ரொம்ப நாளா குடிசையில ஒருத்தனை கொண்டு போய் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஓட்டணும், அப்படி எங்க போனா அப்படி பாவமா பார்ப்பான். பார்த்தாலே முதல் தடவையா அவன் நல்ல கோட் சூட் எல்லாம் போட்டு அனுப்பிச்சோம்னா கூட இப்படி 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 முடிச்சுட்டு இருப்பான். சில பேர்லாம் பார்க்க நல்லா படிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். எங்கேயாவது படிச்சவா இருக்கிறத கொண்டு விட்டோம்னா அது திரு முழிக்கிறதுலயே இது வேஷம் போட்டு வந்து கூட கண்டுபிடிச்சிடும். நிறைய பேர் பார்க்கலாம் ஆச்சரியமா, எத்தனையோ இடங்கள்ல எல்லாம் சில பேர்லாம் வந்துருவா, பக்திக்கு அப்பதான் புதுசா வந்திருப்பா, சசங்கதி புதுசா வந்திருப்பா, எல்லாரும் அப்படி வந்தா நம்ம அப்படி வந்து அவங்களே சசங்கம் முதல் தடவையா வந்திருக்கா, புதுசா வந்திருக்கா, அந்த முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி இவர் மிரண்டு போய் கிடக்கிறார் சுதாமா. அவருக்கு ஒன்றும் புரியல, எல்லா கழுத்துலயும் ஆபரணங்கள், தலையில கிரீடம், காதல் எல்லாம் மகர குண்டலம் எல்லாம் போட்டு இருக்கா. கண்ணன் எப்படி இருக்கானோ அப்படிதானே துவாரகா இருக்கும். அப்படியே அசந்து 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 போறாளா துவாரகா துவாரகான். இவர் அசந்து போக துவாரகா யாருது யாருது யாருதுன்னு எல்லாரும் எட்டி பார்க்க பிரபு ஓடி வர, இது யார் கண்ணன் ஓடி வரானே, நிறைய பேர் கண்ணன் ஓடி வரான், யாருக்காக ஓடி வரான், எல்லாரும் ஒரு பால் பகவான் 2 கையில் சுதாமான்னு கத்திட்டு வரான். சுதாமா பாதார் மயிர்கால்கள் குத்திட்டு நிக்கிறது, சின்ன கண்ணன் கூப்பிட்ட மாதிரியே இப்பயும் கூப்பிடுவான். அதாவது சாந்திமணி ஆசிரமத்துல சுதாமா அப்படின்னு ஒரு கத்து கத்துறான். அதே துவனி, அதே பிரியம், அதே உரிமையோட பிரபு கூப்பிடுறான். சமயத்துல பால்யத்துல யாராவது பார்த்துருப்போம், பல வருஷங்கள் கழிச்சு அவளை பார்ப்போம், அவ குடும்பம் குட்டி குழந்தைங்களா இருப்பா. டக்குன்னு அவளை போய் என்னடா எப்படா இருக்கு அப்படின்னு கேட்க வராது, என்னடி எப்படி இருக்க அப்படின்னு வராது. சௌக்கியமா இருக்காளா, நன்னா இருக்காளா, வாங்கோ கொஞ்ச நேரம் கழிச்சு பேசி கொஞ்ச நேரம் அந்த கேப் எல்லாம் வரப்புறம் வாடா போடா வா போ வாடி போடி அப்புறம் தான் வரும். எடுத்த உடனே அந்த உரிமை வராது, ஏன்னா எப்படி எடுத்துப்பாலோ தெரியாது, ஒழுங்கா புரிஞ்சுப்பாலோ தெரியாது, அப்படின்னு அந்த ஒரு கேப் வந்துடும். அந்த கேப் எதுவுமே இல்லையா. பிரபு சாந்திமணி ஆசிரமத்தை இருந்த கூட சுதாமா அப்படின்னு உடனேயே இவர் கண்கள் அகண்டு விரிஞ்சு கொடுத்தா சுதாமாவுக்கு. ஆச்சரியமான திருமணம் எப்படி நடுங்கிறதாஹா, என் கண்ணன் என்ன கூப்பிடுறானே, என் சுவாமி என்ன கூப்பிடுறானே, துவாரகாதீசன்
ஏன்னா ஞாபகம் வச்சுட்டு இருக்கானே, இதான் வேணும். சத்தியமா நம்ம என்ன பண்ணாலுமே, நம்ம பாவமே பண்ணாலும் கூட பகவான் நம்மளை மறக்கிறது இல்லை. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவானுக்கு நம்மளை மறக்கவே தெரியாது. பகவானுக்கு மறதி உண்டு. எப்ப தெரியுமா? நம்ம பண்ற பாவங்களை நம்ம கிருஷ்ணான்னு சொன்னா அந்த பாவங்களை மறந்துடுவான், நம்மளை மறக்க மாட்டான். நாமே அவனை மறந்தாலும் அவன் ஒரு நாளும் நம்மளை மறக்க மாட்டான். அந்த ஒன்றை நம்பியே நம்ம வாழ்ந்துட்டான். தெய்வம் நம்மை மறப்பது இல்லை. என்ன புத்தியில வாங்கி வச்சுக்கோங்க. தெய்வம் நம்மளை மறக்காது. நாமே மறந்தாலும், நாமே விட்டு விலகினாலும், நாமே தெய்வம் இல்லைன்னு சொன்னாலும் தெய்வம் மறக்காது. அதுக்கு மறக்க தெரியாது. அவன் சர்வஜன், ஞானி, ஞானாசக்தி, பலைஸ்வரிய, வீரத்தின் 6 குணங்கள் உண்டு. ஞானம் எப்பொழுதுமே மறதி இல்லாத ஒண்ணு ஞானம் அவனுக்கு. அவன் எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். சுதாமாவுக்கு மேனி சிலுக்கிறா, என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கானே, சுதாமான்னு சொல்றானே, நான் சொல்லிதான் அனுப்பினேன் வாயில் காப்போன இடத்துல. உடனே பிரபு புரிஞ்சுண்டு, ஓ எந்த சுதாமான்னு கேட்கலையா, தோ சுதாமான்னு வந்துட்டான். அதான் ஆச்சரியம். பகவானுக்கு 1000 கோடி பேரை தெரியும், உலகத்துக்கு அத்தனை சந்தும் அவனுக்கு தெரியும். நமக்கே நிறைய பேர் எந்த ஆளு யாரும் கேட்கிறோம் இல்லையா, ஆனா பிரபு எந்த சுதாமா, ஓ சுதாமா, உடனே துள்ளி குதிச்சு வரான். நம் பகவானுடைய ஹிருதயத்துல நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் என்ன ஆனாலும் அது போகாது. எத்தனை பேர் பகவானுக்கு வந்து சேர்ந்தாலும் அந்தந்த பக்தாளுக்கு இடம் கொடுத்துருக்கான் பாருங்க, அந்த இடம் ஒரு நாள் வேற யாருக்கும் அலாட் பண்ணவே மாட்டான். அது அவளுக்கு கொடுத்த இடம், அவ்வளவுதான். அந்த இடத்துல இருந்து வேற யாருமே அதுக்குள்ள வந்து ஆக்குபை பண்ணவே முடியாது. ராதிகாவும் ஒரு இடம் கொடுத்துட்டான். அந்த இடத்த மறந்தும் ருக்மிணியோ சத்யபாமாவோ ஜாம்பவதியோ யாருமே ஆக்குபை பண்ண முடியாது. ருக்மிணிக்கோ ஒரு இடம் கொடுத்துட்டான். அந்த இடத்த கோபிகள் யாருமே நெருங்க முடியாது. அதுபோல நாமதேவருக்குன்னு பாண்டவன் இடம் கொடுத்துட்டான். அந்த நாமதேவர் இடத்தை என்ன பண்ணாலும், நாமதேவருடைய அவதாரம் தான் சம் துக்காரம். அப்ப கூட துக்காராமுக்கு தனி இடமா, நாமதேவருக்கு தனி இடம் தான். இந்த இடத்தை அவரால் அடைய முடியாது. அதே போல சக்குபாய்க்கு இடம் கொடுத்துட்டான், ஜனாபாய்க்கு இடம் கொடுத்துட்டான். அவருடைய ஹிருதயத்துல இவ்வாளுக்கு இரண்யகசிபுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டான், பிரஹ்லாதனுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இடம் கொடுத்திருக்கான். அதனால பகவானுடைய ஹிருதயத்துல நமக்குன்னு இடம் இருக்கு. அது ஒரு நாளும் ஆச்சரியமா யாருக்கும் போகாது. நம்முடைய இடம் நம்ம சொல்ல இல்லையா, எனக்குன்னு ஒரு இடம் வேண்டாமான். பகவானுடைய ஹிருதயத்துல நமக்கு நிரந்தரமா இடம் இருக்கு. உலகத்துல நமக்கு இடம் இருக்கோ இல்லையோ, மனுஷாவுடைய வீடுகளில் நமக்கு இடம் இருக்கோ இல்லையோ, மனுஷாவுடைய மனசுல நமக்கு இடம் இருக்கோ இல்லையோ, நம்ம கூடவே இருக்கிற பந்துக்கள் இடத்துல நம்ம அவனுடைய மனசுல நமக்கு இடம் இருக்கோ இல்லையோ, நம்ம மனசுலயே நமக்கு இடம் இருக்கோ இல்லையோ, பகவான் கிருஷ்ணனுடைய மனசுல நமக்கென்று ஒரு இடம் ஸ்திரமா உண்டு. இது ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அதுக்காகவே வாழணும். அவனுடைய ஹிருதயத்துல நம்ம ரூபத்தை வச்சிருக்கான். இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கு, இதுக்கு இந்த பேரு, இதுக்கு இன்னைக்கு நாமஜபம் பண்ணிருக்கு, இன்னைக்கு சத்சங்கம் கேட்டிருக்கு, இன்னைக்கு கோவில் வந்திருக்கு, இன்னைக்கு பஜனை அட்டன் பண்ணிருக்கு, இன்னைக்கு சத்சங்கம் கேட்டுது. அந்த ஒரு இனத்துக்காக வாழ்ந்துடலாம். அவனுடைய ஹிருதயத்துல நமக்குன்னு இடம் இருக்கு பாருங்க, இதுக்காகவே கோடி ஜென்மா வாழ்ந்துட்டு போயிடலாம். மற்ற எல்லாம் தள்ளுங்கோ. கஷ்டம் இல்லாதவா யாரு, நஷ்டம் இல்லாதவா யாரு, பிரச்சனை இல்லாதவா யாரு, அவமானம் இல்லாதவா யாரு, வியாதி இல்லாதவா யாரு, உலகத்துல நீங்க யாரையுமே காட்ட முடியாது. யாரையுமே நீங்க காட்ட முடியாது. அதனால அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும். அது லௌகிக விஷயம். பகவானுடைய ஹிருதயத்துல நமக்கு சாஸ்வதமான ஒரு இடம். மனுஷாவோட ஹிருதயத்தை கூட வேணும்னா வச்சுப்பா, தூக்கி போட்டுருவா. அவளுக்கு காரியமாகனா வச்சுப்பா, நம்ம அவள் 4 தடவை திட்டினு தூக்கி போட்டுருவோம். உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, போய் தொலை அப்படின்னு. ஆனா பகவான் நானே அவனை வீசி எரிஞ்சாலும் கொஞ்ச நாள் அவன் திருப்பி அவன் பாடுக்கு இந்த கருணையை பண்ணிட்டே இருப்பான். பகவான் மறந்தும் யாரையும் ஒதுக்கி தள்ளுறதே கிடையாது. கருணா சாகர். அவன் ஒதுங்கி ஒதுங்கி நின்று கிருப பண்ணுவான ஒழிய ஒதுக்கிறது கிடையாது. அத்தனை ஆச்சரியமானவன். கிராண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சுதாமா அப்படின்னு கத்திண்டு பிரபு வரத பார்த்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சு கொடுத்து, இந்த 7 பிராமணனுக்காகத்தான் பிரபு ஓடி வரான். பகவானையே ஓடி வர வச்சுட்டாரா. எப்பேற்பட்டவர் பார்த்துக்கோங்க. நிஜமாவே இந்த பக்தி நமக்கு வேணும், இந்த ஒரு திடம் நமக்கு வேணும், இந்த நாமஜபம் நமக்கு வேணும். இவர் எத்தனை தடவை கிருஷ்ணா சொன்னாரோ தெரியாது, எத்தனை கோடி தடவை சொன்னாரு. ஆனா இத்தனைக்கும் சேர்த்து பகவான் ஒரு தடவை சுதாமான்னு கத்தின கத்தல்ல இத்தனை அடங்கி போயிடுது. ஆஹா பிரபோ, இவ்வளவு அழகா சொல்றியடா, என் பெயர் சொல்றியடா, இந்த அழுக்குடம்பு, எச்சில் வாய், மலம், மூத்திர, மாமிச பிண்டத்துடைய பெயரையா சொல்றாய், நீ என் பெயரை சொல்ற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? நினைச்சு பாருங்க. நம்ம அவன் பெயரை சொல்றோம், ஏன்னா அவனுக்கு தகுதி இருக்கு. சொன்னா நமக்கு பிரயோஜனம் இருக்கு. சத்தியமா சொல்லலாம், சொல்லி ஆகணும். ஆனா அவன் நம்ம பேரை சொல்லணும்னா ஏதாவது ஒரு தகுதியா வேண்டாம? ஒரு தகுதியா நமக்கு தங்கம்னு சொல்றோம், தங்கத்துக்கு ஒரு தகுதி இருக்கு, அது ஒரு வேலை இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? தங்கத்தை அடகு வச்சா ஒரு 50-100 ரூபாய் கிடைக்கும். நம்மள அடகு வச்சா ஒருத்தர் வாங்க கூட மாட்டா, இம்சை போ அப்படின்னு.
நம்மளை யாருமே அடகு வைக்க மாட்டோம். நம்மையே நம்மகிட்ட அடகு வைக்க முடியாது. நம்ம வேணா காமத்துக்கிட்ட நம்மளை அடகு வைக்கலாம், கோபத்துக்கிட்ட அடகு வைக்கலாம், அஜ்ஞானத்துக்கிட்ட அடகு வைக்கலாம், அகம்பாவத்துக்கிட்ட அடகு வைக்கலாம், சுயநலத்துல அடகு வைக்கலாம். வேற யாரும் மனுஷாகிட்ட நீங்க அடகு வைக்க முடியும். தலையை அடகு வச்சா யார் தலையை யார் வாங்குவா? இருக்கிற ஒரு தலையை வச்சுன்னா பெரிய டென்ஷன். இதுல வர தலையை அடகு வச்சாலும் நம்ம சொல்றோம், யார் வாங்குவா? எங்க தலையை வெட்டி கொடுத்து பாருங்க, ஐயோ ஓடிடுவா, கொள்ளாம ஓடிடுவா. யாரும் தலையெல்லாம் அடகெல்லாம் வச்சுக்கவே மாட்டான். பகவான் ஆச்சரியமானவன். அவன் இந்த சரீரத்தை ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். இந்த சரீரத்து மேல அவனுக்கு ஒரு பிரியம் இருக்கு. நமக்கு ஒரு சரீரம் இருக்கு பாருங்க. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம சரீரத்து மேல நமக்கே ஒரு பிரியம் இல்லை, அது மேல ஒரு பெரிய மரியாதை. நம்ம சரீரத்து மேல ஆசை இருக்கு, அக்கறை கிடையாது. நம்ம சரீரத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த சரீரத்து மேல மரியாதை கிடையாது. ஆனால் சரீரத்து மேல அக்கறை, பிரியம், மரியாதை எல்லாம் கண்ணனுக்கு உண்டு. இந்த சரீரம் அதுக்காக தான் இந்த சரீரத்தை பெரியவெல்லாம் மதிக்கிறா, கொண்டாடுறா. அப்படின்னா இது கண்ணனோட வரப்பிரசாதம். இது கண்ணன் இருக்கிற கோயில். உற்ற உருபினி நோய்கால் உமக்கொன்று சொல்லுகேன் கேள்வி, பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர் அப்படின்றார் பெரியாழ்வார். சொல்லார், என் நோய்களே தயவு செய்து நீங்க கிளம்பிடுங்க. இப்ப நான் இதை கண்ணனுக்கு வித்துட்டேன், அதனால இனிமேல் நீங்க இங்க இருக்கப்படாது. இவ்வளவு நாள் அவனுடைய மாயை கிட்ட வித்துக்கிட்டு இருந்தேன், இப்ப அங்கேருந்து மீட்டு கண்ணன் கிட்ட வித்துட்டேன், அதனால கிளம்பிடுங்க. பண்டன்று பட்டினம் காப்பி அற்றம் உரைக்கின்றேன் இன்னம் ஆள் வினைகால் பண்டன்று பட்டினம் காப்பே. இந்த மாதிரி கிடையாது. இப்போ இதோட மெயின்டெனன்மெண்ட் தான் கண்ணன். அதனால நீ இருந்தால் உனக்கு கஷ்டம், நீ கிளம்பிட்டா உனக்கு மரியாதை அப்படின்னு தன் உடம்புல இருக்க வியாதிகள் வினைகள் இடத்துல பேசுற பெரிய ஆள். இது அவன் சரீரம், இது அவனுக்கான சரீரம், இது அவனிடத்துல கொடுக்கறது நம்முடைய தர்மம். சுதாவா அப்படியே மேனி சிலுக்கிறா. பகவான் வந்துட்டான், வாங்கோ 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 சுதாமா அப்படின்னு முகம் நிறைய அப்படி பிரசன்னமா, வாய் நிறைய பல்லு பகவானுக்கு. எல்லாரும் பார்க்க பகவான் இப்படிலாம் கூட சிரிப்பானா? ஹசிதம் மதுரம்னு தெரியும். புன்னகை பூத்து திருமுக மண்டலம் எங்கேயாவது ஹா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு பார்க்கவே முடியாது. எந்த இடத்துலையுமே பகவான் அப்படி நன்னா பல்லெல்லாம் தெரிய சிரிக்கிற மாதிரிலாம் நீங்க எந்த மூர்த்தியும் பார்க்கவே முடியாது. சித்திரத்தை கூட அவ்வளவு தூரம் வரைய மாட்டான். சித்திரத்தை வரைய கூட கொஞ்சம் அப்படி புன்முறுவல் பூத்த திருமுகம், நம்ம ஸ்டைலா பாலிஷ்டா டீசெண்டா, உங்க பாஷை டீசெண்டா அப்படி பந்தாவா அப்படி சிரிப்பான். பகவான் சின்ன குழந்தை மாதிரி, குழந்தைகள் அப்படி என்ன வாய் தான் அப்படின்னு, அது குழந்தைகள் சிரிக்கிற குழந்தைங்க மட்டும் தான் சிரிப்பே வரும். வயசாக எல்லாம் இப்படி அப்படியே வாய்களுடைய வாயை முடிஞ்சிடும். நிறைய பேர் பார்க்கலாம், இப்படியே எல்லாம் வாயை முடிந்தாரு. சிரிக்கிறது நல்ல வாயை திறந்து சிரிக்கிறோம்னா உடனே வாயை முடிஞ்சிடும். வாயை திறந்து சிரிக்கிறதுல கூட ஒரு வெக்கம் உண்டு. எதுக்கெல்லாம் வெக்கப்படக்கூடாது, அதுக்கெல்லாம் வெக்கப்பட்டு இருக்கும். இங்க பகவான் வாயை திறந்து சிரிக்கிறான். அந்த சுதாமா அப்படின்ற அந்த குச்சேலரை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம் அழிச்சுட்டு போறான். எல்லாரும் அசந்து போறா. யார் இந்த ஏழை பிராமணன்? பிரபு இப்படி ஓடி வரானே. எல்லாரும் குடு 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 குடுன்னு ஓடி வராளாம். வீட்டுல இருக்க வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடி வராளாம். என்னன்னு பார்க்கணும், இந்த ஏழை பிராமணன் யாருன்னு பார்க்கணும். நமக்கு துவாரகை வரைக்கும் வந்த மாதிரி தெரியலையே, கண்ணனும் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னதான் விஷயம் நடக்கிறது பார்க்கலாம்னு ஓடி வந்துட்டாளாம். பகவான் அழிச்சுட்டு போறான். வாங்க 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 அப்படி கையை பிடிச்சுன்னு இவருக்கு என்னமோ பண்றது. அவன் அப்படி நல்லா சிம்ம கதி கஜகதியில் அப்படி மிலிட்டரி மார்ச் பாஸ் மாதிரி வாங்கோ அப்படின்னு அவர் இப்படி கூணி குறி இப்படி வர. இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. அவர் இழுக்க அவரு தரத்தரன்னு ஓடி வர. அவரால் நடக்க முடியல. ஒரு அடி எடுத்தது ஒரு 3 அடிக்கு ஓடி வர. அவன் கை பிடிச்சு வாங்கோ அப்படி இழுத்துட்டு போறான். தேவர்கள்லாம் பார்க்கறா, என்ன பாக்கியம் பண்ணிருக்காரு அந்த குச்சேரர், அந்த சுதாமா. இத்தனை ஒரு பாக்கியமா பகவான் இவர் கையை பிடிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு இந்த உரிமையோட. நமக்கு தெரிஞ்ச யாராவது மாதிரி வந்துட்டா வச்சுக்கோங்களேன், வா 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 தானா நம்ம கை அவ கையவே பிடிக்கும். இந்த சுதந்திரம், அந்த உரிமை நம்ம மனுஷா வா 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 வான்னு வருமா சொல்ல மாட்டோம். அது போய் அவளை கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்தாதான் ஒரு குதூகலம். அவள் யாராவது ஒருத்தர் நம்ம கையை பிடிக்கிறோம் அப்படின்னால அவள் இடத்துல நமக்கு இருக்கிற உரிமையை அடுத்தவா கிட்ட காட்டும். இவன் யாரு தெரியுமா அப்படின்னு சமயத்துல எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். சமயத்துல குழந்தைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வரும். அவளுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா வா 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 எப்படின்னு கையை பிடிச்சுட்டே வருவான். அது ஒரு சுகம், அது ஒரு உரிமை. அதே மாதிரி பகவான் இந்த பால்ய ஸ்நேகிதனை கையை பிடிச்சுன்னு வைக்கப்படாம, ஒருவேளை 2 பேரும் ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருந்து கையை பிடிச்ச விஷயம் வந்தா பரவாயில்ல. ஒருவேளை யாராவது பிச்சைக்கார வரான், அழகா வருவான், இல்லாட்டி ஒரு கச்சரா வாழ வரான். அப்ப வாப்பா வீட்டில் குப்பை இருக்கு, வீட்டில் பழைய பேப்பர் இருக்குன்னா கையை பிடிச்சி வா 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 அப்படிலாம் கூப்பிட்டு வரமாட்டோம். அந்த மாதிரி இவன் கோடீஸ்வரன், இவன் துவாரகாதீசன், ராஜாதி ராஜன், இவர் பரம ஏழை. ஆனா பிரபு உரிமையோட கையை பிடிச்சு அப்படி இழுத்துட்டு வரானா. ஆச்சரியம். பகவான் 10 வருடம் மோதிரங்கள் போன்றிருக்கான், கையில பிரேஸ்லெட் பண்ணி, இவர் கையில் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த பகவான் அவர் கையை பிடிச்சு அழிச்சுட்டு வரான். தேவர்கள் அதிசயிச்சு பார்க்கிறா. சிவபெருமான் கண்கள்ல ஆனந்த வாஷே கிருஷ்ணா
உன் பக்தாள் இடத்துல உனக்கு இருக்கிற பிரியத்தை எந்த வார்த்தையில வர்ணிக்கிற? நிஜமாவே பகவானுக்கு பக்தாளிடத்துல ஒரு பிரியம் இருக்கு பாருங்க. நீங்க பகவானுடைய காருண்யத்தை கூட வர்ணிச்சு முடிச்சுடலாம், பகவானுடைய லீலைகளை வர்ணிச்சு முடிச்சுடலாம். தன் பக்தாள் இடத்துல அவனுக்கு ஒரு உரிமை இருக்கு பாருங்க. அந்த உரிமை தான் நம்மளை காப்பாத்தி இருக்கு. இவன் என்னுடையவன், இவன் என்னுடையவள்னு ஒரு உரிமை வச்சிருக்கான் பாருங்க. அந்த உரிமை இன்னி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை நடத்திருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம். பகவானிடத்துல அந்த உரிமையை பார்க்கலாம், குருவிடத்துல அந்த உரிமையை பார்க்கலாம். திட்டமும் திட்டுதிலும் திட்டுவா, அப்புறம் உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லுவா, நாமஜபம் பண்ணுன்னு சொல்லுவா. இது ஆச்சரியம். ஐஷண்டு வந்துட்டா, ஐஷண்டு வந்து அழகா ரத்னமயமான சிம்ஹாசனம். இவர் மனையில உட்காந்தே பழக்கப்பட்டார். ரத்னமயமான சிம்மாசனம். அந்த சிம்மாசனம் இவன் உட்கார்ந்தா அப்படி ஜம்முன்னு காத்திரமா நிறைஞ்சிருப்பான். இதை ஒரு உட்கார வச்சா ஓரத்தை பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்காரு. கிருஷ்ணன் நல்லா உட்காரும், நல்லா உட்காரும், நல்லா உட்காரும் அப்படின்ற. அவருக்கு என்னமோலாம் பண்றது, எப்படி நல்லா உட்காரு, இந்த சீட்ல எப்படி உட்காருன்னு அவருக்கு தெரியல. யார் யார் எதுல உட்கார வைக்கணும்னு ஒரு நியதி இருக்கு இல்லையா, யோ இங்க உட்காந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு. இந்த சமயத்தில் இந்த குட்டி குழந்தைகள் எல்லாம் போய் இந்த கார்னர் சீட்டை உட்காந்து அது கால் கீழும் எட்டாது, முழுசா உடம்ப சாய்க்கவும் முடியாது. உடம்பு முழுக்க சாய்ச்சா கால் நீட்டும், முன்னாடி வந்தா சீட்டு பாதி வீணா போகும். அதுவே பார்க்காம பெரிய வர மடியில் உட்காந்துக்கும், ஏன்னா அவரை சீட்டு கிடைக்கிறது அப்படி. அந்த மாதிரி இவரை கொண்டு போய் ரத்னமயமான சிம்மாசனத்தை உட்காந்து அவர் இப்படி 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 அவருக்கு இதை எப்படி உட்காரணும், காலை கீழே வைக்கணுமா, அவருக்கு எப்பயுமே பிராமணியுமே காலை மடக்கி உட்காந்தே பழக்கம். இவர் காலை மடக்கி வைக்கிறதுக்கும் யோசனையா இருக்கு. ஒரு மாதிரி எல்லாரும் இப்படி பார்க்குற இவருக்கு கொஞ்சம் லஜ்ஜையா இருக்கு, ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏன்னா இவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. அவர் ஏதோ ஒரு குடிசை வீட்டில் அப்படி அப்பா ஆனால் காலை நீட்டுன்னு உட்காந்துன்னு அப்படி சமயத்தில் ரொம்ப பணக்கார வீட்டுக்கு போனால் உட்காரலாமா வேண்டாமா, நம்ம ட்ரெஸ்ஸை விட அது சோஃபா நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம். சமயத்தில் இடங்கள்ல பார்த்தோம்னா நம்ம போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா சோஃபா ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த சோஃபாவில் நம்ம உட்காரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் வந்துடும். இவரோ கந்தலாட அந்த சிம்ஹாசனம், சிம்ஹாசனம் ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு, ரெண்டு பக்கம் சிங்கம், சிங்கமே முறைச்சுன்னு இருக்கிறது. அதாவது சிங்கத்தை வச்சு சிங்கமே முகமாச்சு சிங்காசனம் அப்படின்னு. அந்த மாதிரி சிம்மாசனம் கீழே யானை தந்தம் எல்லாம் இருக்கு. அது இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. சமயத்தில் கல்யாண ரிசப்ஷன்லாம் பார்க்கலாம், அந்த ராஜா சேர் ராணி சேர் போடுவாங்க, பாவமா இருக்கும். கடைசியில் அந்த சேர்ல பார்த்தா இந்த ஓரத்தில் மாலை, இந்த ஓரத்தில் கிஃப்ட் இவ்வளவுதான் இருக்கும். அவள் இத்தனோண்டு தான் இருப்பாள். அவளுக்கும் அந்த சேருக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி இத்தனோண்டுக்கு ஒரு ஓரத்தில் அப்படி பள்ளி மாதிரி ஒட்டின்னு இருக்கார். பகவான் நன்னா உட்காரு, நல்லா அவர் சொல்ல இதுக்கு மாதிரி நன்னா உட்காருன்னு அவருக்கு தெரியல. பகவான் பார்த்தா யாருங்க அப்படின்னு அவன் நடுங்க, என்னன்னு தெரியல. பகவான் பரபரப்பா இருக்கானா. சாதாரணமா பகவானை பார்த்து ஒரு பரபரப்பு. இப்போ திருப்பதியில எல்லாம் லைன்ல நின்று இருக்கோம், பெருமாளை பார்க்க போறோம்னா கரெக்டா பார்க்கணும்னா கரெக்டா பார்க்கணும், கரெக்டாக தள்ளிடுவா, கரெக்டாக அங்கே போக மறந்து. அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா கரெக்டாக இருக்கணும். இங்கே ஏதாவது யாராவது புதுசாக ஒரு ரைஸ் பண்ணோம்னா அவன் வரைக்கும் திருப்பதியே வரலன்னா அந்த போன வரலாம் நல்லா பார்த்துக்கோ, அங்கேருந்து மேலேருந்து பார்த்துடுவாங்கன்னா மேலேருந்து பார்த்துடுவாங்கன்னா டக்குன்னு தள்ளிடுவாங்கன்னா இதுக்கு சொல்லிட்டு இது பார்க்காம வந்துடும். கடைசியில் பார்த்தியாம்பா பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்கு, அவளை பார்க்கவே இல்லை. சரகட்டி சொல்ற அவளை பார்க்கறது, இவன் என்ன பண்றா, இவன் அவர் பின்னாடி பாரு பாரு பாரு. பன்றிபுரத்துக்கு ஐஷன் போற கூட்டம் எல்லாம் அப்படிதான். நம்ம கூட்டத்துக்கு நமக்கு தெரியாதா இல்ல, பாத்தியா 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 பாண்டவன் பக்கத்துல பாத்தியா அப்படின்பா. பாண்டவன் இவாளும் பார்க்கல, அவளையும் பார்க்கவில்லை. பண்ணி இவன் பாண்டவன் ஆமா பாக்குறேன் அப்படின்பா. இவன் முகத்தை பார்த்துருப்பா. கடைசியில் ரெண்டு அதாவது முகத்தை தான் பார்த்துருக்கு, அதாவது எல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே, திரும்பி போயிட்டா பார்க்க போறோமே. கடைசி வரைக்கும் ரெண்டும் பாண்டவனே பார்க்கவே இல்லை. என்ன பார்த்தேன், என்ன தரிசனம் இல்லையா, ஒன்னும் பார்க்கவே இல்லை. கடைசி ரெண்டு திரு முடிச்சு நல்ல தரிசனம் இல்லையா, இது ரெண்டும் ஒன்று பார்த்து நல்ல தரிசனம், அவ்வளவுதான். கடைசியில அங்க பாண்டவங்க தரிசனமே ஆகல. அப்படி பகவானை பார்த்தா ஒரு பரபரப்பு வரும். இங்க பிரபுவுக்கே ஒரு பரபரப்பு வந்துருத்தான். என் சுதாமா வந்திருக்கான், என்னுடைய பால்ய ஸ்நேகிதன். பகவானுடைய ஹிருதயத்துல ஆச்சரியமா அந்த ஒரு குதூகலம். என்னுடைய சுதாமா, என்னுடைய பால்ய ஸ்நேகிதன், என்னுடைய வேத பாடசாலா சகா. நிஜமாவே என்னுடைய வேத பாடசாலா சகா இந்த சுதாமா. உடனே சங்கபா தாம்பாளம் கொண்டு வரா, தீர்த்தம் கொண்டு வரா. பகவான் அப்படி பூ போல் எடுத்து ஒரு திருவடியை பகவான் வந்து ஒரு காலை பிடிச்ச உடனே நடுங்கிறார் சுதாமா. ஒரு கால் டக்குன்னு எடுத்துக்கிறார். பகவான் இரும்போ உங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்ன. எவனுடைய திருவடியை பூஜை பண்றதுக்கு 30 முக்கோடி தேவர்களும் காத்துருக்காள், 33 அமரர்கள்லாம் காத்துருக்காள். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போலே வந்து தலை பெய்தோ. ஆண்டாள் சொல்றா, எல்லா கோடானு கோடி ராஜாக்கள் 30 முக்கோடி தேவர்கள்லாம் அடியேன் பிரபோ அப்படின்னு வந்து நிக்கிற. ஆனாத செல்வத்து அரம்பெயர்கள்லாம் நிக்கிறார். படியாய் கிடந்து அப்படின்னு சொல்ற பெரிய ஆழ்வார் சொல்றார், குலசை ஆழ்வார். செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடக்கணும் சார்.
இப்படி இத்தனை கோடி பேர் காத்துட்டு இருக்கிற பிரபு எவனுடைய திருவடி சகல விதமான துயரங்களையும் நாசம் பண்ணுமோ அந்த திருவடிக்கு சொந்தக்காரன் இவருடைய பாதங்களை பிடிச்சுட்டு அவர் நடுங்கறார். அவர் இவன் அவரை ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலே போதும்னு தான் நினைச்சுட்டு இருந்தார். இவனும் அதெல்லாம் தாண்டி அவரை சிம்மாசனத்தை உட்கார வச்சு அவர் பாதத்தை பிடிச்சு தங்கத்தாம்பாளத்தை, இவர் பாதத்துக்கு தங்கத்தாம்பாளம் சம்பந்தமே இல்லை, அதை பிடிச்சு வச்சுட்டு அழகா பகவான் ஜலம் அப்படின்றா. உடனே ருக்மிணி விராட்டி எடுத்துன்னு வந்து அழகா ஜலம் அப்படி சேர்க்க பகவான் அதை வாங்கி அழகா அவர் திருவடி அலம்பி விட்டு தன்னுடைய பட்டு பீதாமரத்தை எடுத்து அவர் பாதத்தெல்லாம் அப்படி அழகா தொடச்சு விடுறாங்க. இவருக்கு பட்டு பீதாமரம் உடம்புக்கே பட்டதில்லை, ஒரு உடம்புல கந்தரை தவிர எதுவுமே தெரியாது. இவருடைய பாதத்துக்கு பட்டு பீதாமரம் எல்லாம் அசந்து போறான். இந்த ஏழ பிராமணன் பாதத்துக்கு பட்டு பீதாமரத்தை வச்சு துடைக்கிறானே கண்ணன், அவனுடைய பீதாமரத்தை துடைக்கிறான். எல்லாரும் அந்த பீதாமரம் ஒரு நாள் தனக்கு கிடைக்குமான்னு ஏங்குன்னு இருக்கா. அந்த பீதாமரம் இன்னைக்கு அபாடா அப்படின்னு சொல்லி அழகா அதுக்கு திருஷ்டி நிறைய இருந்தா. எல்லாரும் பார்த்து பார்த்து அந்த திருஷ்டிகள்லாம் பரிகாரமா சேர்த்து சுதாமாவுடைய திருவடிகள் என்ன தடவி 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 தொடச்சு விட்டுடுத்தான். சுதாமாவுடைய திருவடி ஜலத்தெல்லாம் அந்த பீதாம்பரம் நன்னா உறிஞ்சின்றதான். பகவான் அழகா நன்னா அரைச்ச சந்தனத்தை எடுத்து பகவான் சுதாமாவுடைய திருவடிகளில் வச்சுட்டு அழகா அற்புதமா அந்த குங்குமத்தை எல்லாம் அப்படி எடுத்து வச்சுட்டு அவர் பாதத்துல புஷ்பங்கள் எல்லாம் போட்டுவிட்டு ஆச்சரியமா சாஷ்டாங்கமா சேவிக்கிறான். கூட ருக்மிணி தேவியும் சேவிக்கிறான். இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியும். ஆசீர்வாதம் பண்ணவோ இவனுக்கு யார் ஆசீர்வாதம் பண்ண முடியும்? பகவான் நன்னாருன்னு சொல்ல, பகவானே நீ நன்னாருன்னு சொல்ல முடியுமா? அது யாரும் சில பேருக்கு தான் தைரியம் உண்டு, பெரியாழ்வாருக்கு உண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. கண்ணா நீ நன்னாயிருன்னு வேற யாருக்கும் சொல்ல வரல, அவனுக்கு எப்படி நான் சொல்றதுன்னு ஒரு தயக்கம் வந்துவிடுவான். பெரியாழ்வார் நீ நன்னாருடா, நீ நன்னா இருந்தா நாங்க நன்னா இருப்போம்னு. ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகீ நந்தனோயம், ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரதீபக, ஜெயத்து ஜெயத்து மேகஷாமள கோமளாங்கோ, ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பாரநாசோ முகுந்தக. குலசேகராழ்வார் கிருஷ்ணன் நன்னா இருக்கட்டும், ஜெயத்து ஜெயத்து அப்படின்னு சொல். எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்துருமா? வராது. இவருக்கு என்ன பண்றதுன்னு அப்படியே முழிச்சுட்டு இருக்கார். தேவர்கள் கண்கள் எல்லாம் ஆனந்த பாஷ்பம். கண்ணன் அழகா அவர் திருவடியெல்லாம் தொடச்சு விட்டுட்டு எத்தனை சந்தோஷம், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அழிச்சுட்டு போய் அவர் டைனிங் டேபிள் உட்கார வச்சு பெரிய இலையெல்லாம் போட்டு ஆச்சரியமா பக்ஷணங்கள்லாம் அது போட அது போட அது போட, அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும். பகவான் சொல்லி இது போட, இந்த பச்சடி போட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இவர் அசந்து போய் பார்க்கிறார். இவருக்கு இந்த பச்சடி பிடிக்கும்னு கண்ணனுக்கு எப்படி தெரியும்? அந்த சாந்திபனி ஆசிரமத்துல குருகுல வாசத்துல இவ 2 பேர் சாப்பிட்டத ஞாபகத்தை பகவான் இன்னும் வச்சுருக்கான். பல சந்தர்ப்பங்கள் நமக்கு பிடிச்ச நிறைய வஸ்துக்கள் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்ணன் ஞாபகம் வச்சு நம்ம கொடுக்குறோம், நம்ம கூட மறந்து போயிடும். நம்ம 10 வருஷம் இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா நினைப்போம். இன்றைக்கோ அந்த ஐஸ்கிரீம் பகவான் கொடுப்பான். ஐஸ்கிரீம் வரைக்கும் பகவான்கிட்ட கேட்கலாம். மோட்சத்துலேருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு சேவகன் கண்ணன். கண்ணன் என் சேவகன். அவன்கிட்ட கேளுங்க, தைரியமாக கேளுங்க, உரிமையோடு கேளுங்க. சில கேட்கவே வேண்டாம், எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி கேட்கனாலும் கேட்டுக்கும். எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கான். கிள்ளி கொடுக்கவோ இப்போதைக்கு கொடுத்தா போதும், அப்புறம் பார்த்துக்கலாம், நம்மளாம் இவ்வளோ போதும் இவ்வளோ போதும் அப்படின்னு அந்த மாதிரி கிடையாதான். சமயத்தில் குழந்தைகள் அம்மா 2 தாம்மா, ஒரு 2 கொடுக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒரு 2 போதும், நாளைக்கு இன்னொரு 2 அப்படின்னு பத்திரமா எடுத்து வச்சுப்பான். சமயத்தில் தீபாவளி பக்ஷணம் பண்ணுவாள். தீபாவளி வரதுக்கு முன்னாடியே பக்ஷணம் பண்ணுவா. குழந்தைகள் அம்மா இன்னும் கொஞ்சம் முறுக்குத்தா, கொஞ்சமாக தீபாவளி கிட்ட இரு அப்படின்னு. அந்த குழந்தைகள் சாப்பிட்றதுக்காக தான் பண்ணுறது. இது இல்லாத ஒரு தாற்பயம் உண்டு. தீபாவளி பக்ஷணம் அதெல்லாம் நிவேதனம் வேண்டாம், அப்பயே சாப்பிடலாம். திங்கிறதுக்கு இந்த கூட்டம் அலையிற மாதிரி உலகத்தில் வேறு யாரும் இந்த கூட்டம் அலையாது. தீபாவளி பக்ஷம் நிவேதனம்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். தீபாவளி நம்ம சாப்பிட்றது அவ்வளோதான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கணும். உலகத்தை இப்படி தான் ஆயிட்டு இருக்கு. பிரபு அந்த மாதிரி கிடையாதான், பூரணமாக கொடுத்துறானோ. இதுக்கு மேலே என்ன கொடுக்கலான்னு அப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கானோ. கொடுத்த வரைக்கும் போதும்னு நிறுத்த தெரியல அவனுக்கு. கொடுத்துட்டே இருக்கான், இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு தானே இருக்கான். என்ன கொடுக்கல சொல்லுங்க? துக்கத்தை கொடுக்கல, கஷ்டத்தை கொடுக்கல, அசிங்கத்தை கொடுக்கல, அவமானத்தை கொடுக்கல. அதெல்லாம் நம்மளா தெரிவிச்சு நமக்கு ஆரோக்கியம் முதற்கொண்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்ணன் கொடுத்தது தான். அற்புதமா கண்ணன் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க. அவர் திணறா. ஏதோ ஒரு வழியா சாப்பிட்டெல்லாம் முடிச்சார். கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டா கிருஷ்ண பிரசாத். கிருஷ்ணனே இதை போடு, இதை சாப்பிடுங்க அப்படின்னா அதுக்கு என்ன வார்த்தைக்கு என்ன, அந்த பதார்த்தத்துக்கு என்னன்னு சொல்ல முடியும்? கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டு கொடுத்தா கிருஷ்ண பிரசாதம். கிருஷ்ணன் இந்த லட்டு சாப்பிடுங்க, இந்த அப்பளம் சாப்பிடுங்க, இந்த வடை இன்னொரு வடையை போடு, இன்னொரு அப்பளம், இந்த ஊர் இந்த மைசூர் பாக் சாப்பிடு, இந்த கேசரி சாப்பிடுன்றான். இவர் திணறா. ஏற்கனவே ஆனந்தத்தை தளச்சிருக்கார், திணறின் இருக்கார். பகவானுடைய அந்த அன்புல மெய்மறந்து கிடக்கிறார். இப்படியெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை.
கண்ணனுக்கு தன்னை ஞாபகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பாடுபடணும் யோசனை பண்ணிட்டு இருந்தார். அந்த பாடே இல்லை. நிஜமாவே பகவான் இடத்துல நம்மளை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் எப்பொழுதுமே நம்மளை மறக்கிறதே. நம்ம அவனை ஞாபகம் வச்சுருந்தா போகும். அவனுக்கு ஒரு நாள் நான் இன்னார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம். அவனுக்கு நன்னா ஞாபகம் இருக்கு. கோடி கோடி ஜென்மாவா நம்முடைய எல்லா சித்தியும் தெரியும், எல்லாம் தெரியும். அதனாலதான் அர்ஜுனன் கிட்ட சொல்றான், அவ்வளவு அழகா சொல்றான், எத்தனையோ ஜென்மா ஆயிடுத்துறா, எத்தனையோ ஜென்மா ஆயிடுத்து. தானியகம் வேத சர்வாணி நத்துவம் வேத்த பரந்தப பகூனி மே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்துவம் வேத்த பரந்தப. அர்ஜுனா, உனக்கு எனக்கும் பல ஜென்மா ஆயிடுத்துறா, உனக்கு எதுவும் தெரியாதுரா, எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பிரபு இவ்வளவு அழகா ஞாபகம் வச்சு எல்லாம் சொல்றான். அழகா ஒரு வழியா ஏதோ சாப்பிட்டு முடிச்சார். பகவான் ஐஷண்ட போயிட்டு அவருடைய அம்சதூளிகா மஞ்சத்திர குத்து விளக்கிரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேலேறி மெத்தென்ற பஞ்சசயனத்தின் குத்து விளக்கிரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி அந்த மாதிரி அழகா அம்சதூளிகா மஞ்சம் அதுல அவரை படுக்க வச்சுட்டு அப்படி பாதத்திலாம் அப்படி வருடி விட்டு சுதாமா அவருடைய அண்ணன் ஞாபகம் இருக்காங்க. பேர் பட்டவர் நீர். ஆச்சரியமான வேதத்தெல்லாம் கரைச்சு குடிச்சவர். நிஜமாவே வேத சுதாமா ஆச்சரியம். கிருஷ்ண ஹரி கோவிந்த கோபால மாதவா அற்புதமானவராச்சே. சுதாமா நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? நம்ம குருகுல வாழ்க்கையெல்லாம் ஞாபகம் இருக்கா? எத்தனை சுகமான நாட்கள், பசுமை மாறாத நினைவுகள், மலரும் நினைவுகள், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இந்த பால்ய ஸ்நேகிதம், பால்ய ஸ்நேகித சுகம் எல்லாத்தையும் மறந்து ஓடின வயசு. எத்தனை சொன்னாலும் பொறுப்பு வராத வயசு. எவ்வளவு சொன்னாலும் அப்படின்னு ஓடுற வயசு. இளங்கன்று பயமறியாத வயசு. அப்ப இருந்த ஒரு குதூகலம் வயசாக வயசாக இல்லைதான், குறைஞ்சிட்டு தான் போயிடுறேன். அந்த குதூகலம் ரொம்ப துர்லபமா யாரோ ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன். அந்த வயசான காலத்துல கூட அந்த இள வயசுடைய குதூகலம் அப்படியே வச்சுருக்கிறவா பகு துர்லபம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே இருந்தாலும் அவளுக்குள்ள ஏதோ ஒரு துக்கம், ஒரு வருத்தம், ஒரு கவலை இருக்கு. அந்த குதூகலம் பகவான் கேட்க ஞாபகம் இருக்கா? அழகா சாந்திமணி ஆசிரமத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி வரவே வராது. என்ன சுகம், எத்தனை குதூகலமா இருந்தோம், எவ்வளவு நன்னா இருந்தது. ஒரு தடவை கூட குரு மாதா சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம காட்டுக்கு விறகு வெட்ட போன ஞாபகம் இருக்கா? எங்க விறகு பார்த்தாலும் இனிமேல் சுதாமா குச்சில நினைச்சுக்கோங்க. இப்பொழுதும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் விறகு கொண்டுதான் பெருமாளுக்கு தலிகை எல்லாம் பண்ணுவான். நிறைய கோவில்கள் எண்ணிக்கொண்டு அந்த விறகு புழக்கிறதுன்னு ஒரு ஆள். ஒவ்வொருத்தரும் விறகு பார்க்கும்போது நான் சுதாமா தான் நினச்சிக்கேன். பகவானும் சுதாமாவும் காட்டில் விறகு உடைக்க போயிருக்காங்க. கிருஷ்ணரும் சுதாமாவும் ஆச்சரியமா விறகு உடைக்க போன ஞாபகம் இருக்கா? குரு பத்னி சொன்னான்னு ஆச்சரியமா போனோமே, ஜோரா போனோமே, அற்புதமா. அப்ப கூட ஜோன்னு அகாலத்துல ஒரு மழை பெஞ்சது. காலம் இல்லாத காலத்துல மழை பெஞ்சா அகாலம் அப்படின்னு அர்த்தம். சமயத்தை சில பேர் ராத்திரி அகாலத்தில் வந்திருக்காடு அப்படின்னு. அதாவது இந்த நேரம் வரைக்கும் வரலாம், 1 மணிக்கு மேலே வந்து திடீர்னு அந்த கதவு தட்டினா உங்களை பார்க்கணும் தோணி தான் வந்தேன் அப்படின்னா கோமாவும் அகாலத்தில் வந்துட்டு என்னமோ தோணி திடீர்னு தோணை பார்க்கலாம். அது ரொம்ப பிடிச்சவா திடீர்னு அப்படி வந்தா நல்லா இருக்கும். அந்த அகாலம் அப்படின்னு, அதாவது காலம் இல்லாத காலத்துல ஒரு விஷயம் நடந்தது அகாலம் அப்படின்னு. அகாலத்தில் வந்தா அகாலத்தில் நடந்தது அப்படின்னு. எப்பயாவது சமயத்தை பார்க்கலாம், மார்கழியில் திடீர்னு மழை கொட்டும். அகாலத்தில் ஒரு மழை பெஞ்சதுன்னா கிருஷ்ணனையும் சுதாமாவும் நினைச்சுக்கோங்க. பகவான் சொல்றான், நம்ம 2 பேரும் போனா காலம் இல்லாத காலத்துல திடீர்னு ஒரு மழை கொட்டிடுத்து. கொட்டு 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 கொட்டுன்னு மழை கொட்டலாம். இவன் 2 பேரும் காட்டுல மாட்டின்டாச்சு. எந்த பக்கம் போனாலும் வெள்ளக்காடு, எங்க போகிறது வழி ஒண்ணுமே தெரியல. உடனே ராத்திரி முழுக்க 2 பேரும் சுத்தின்னு இருந்தாலும். பகவான் சொல்றான், 2 பேரும் சுத்தின்னு இருந்தவங்க ஞாபகம் இருக்கா? விடிய 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 2 பேரும் கையை கோத்துட்டே சுத்தினாலாம். என்ன சுக்கம், என்ன பாக்கியம் பார்த்துக்கோங்க. ஒரு ராத்திரி முழுக்க கண்ணோட சுத்தி இருக்காரு. பகவானோட சுதாமா கையை கோத்துட்டு சுத்தி இருக்காரு. கொற்ற மழையில 2 பேரும் தொப்பமா நனைஞ்சுட்டு எங்க ஒதுங்கிறதுன்னு தெரியாம இங்க போய் அங்க போய் அப்படி போலாம். கிருஷ்ணன் இந்த பக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்த வழி நினைக்கிறேன். இப்படி போலாவா அப்படி போனா அங்க பெரிய இதுவா இருக்கும். இது இல்ல. உடனே சுதாமா சிரிப்பாரு, என்னடா கிருஷ்ணா, நான் சொன்ன அந்த பக்கம் தான், சரி வா போலாம். அந்த பக்கம் போகும். அங்க போனா அங்க சுத்தமா வழியே இருக்க, பெரிய குளமா இருக்கும். உடனே கண்ணன், நான் சொன்னேன் கேட்டியா, அப்ப நீ சொன்னது தப்பா போச்சு. இப்படியே 2 பேரும் பரிகாசம் பண்ணிட்டு விடிய 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 நனைஞ்சு நல்ல இருட்டுல, எங்கேயாவது இருட்டுல தனியா போயிட்டு இருக்கு பக்கீர் அப்படின்னு சுதாமாவையும் கிருஷ்ணனையும் நினைச்சுக்கோங்க. நான் நடு ராத்திரியில இருட்டுல யாரும் இல்லாம, சத்தியம் ஒன்னே ஒன்று சத்தியம்,
எல்லா சிதியிலையும் நம்ம கூட இருக்கிறது கண்ணன் மட்டும்தான். கொற்ற மழையா இருக்கட்டும், கும்மிருட்டா இருக்கட்டும், யாருமே இல்லாத சமயமா இருக்கட்டும், தனியா இருக்கிறதா இருக்கட்டும், கண்ணன் நம்ம கூட இருக்கான். ஒரு நாளும் நமக்கு தனிமையே கிடையாது. வெளியில தெரியலையேன்னா கூட உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம், உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டோம். உங்க கண்ணன் உங்களோடயே இருக்கான், வெளியில இல்லை, உங்க கூடயே அடங்க. நீங்க உட்காந்தா உட்காரா, நீங்க படுத்தா படுக்கலாம், நீங்க சிரிச்சா சிரிக்கலாம், நீங்க அழுதா அவனும் பண்ணலாம். கருணா சாகர். விடிய 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 சுத்தின் இருந்தாலாம். சுத்தின் இருந்தா அதுக்குள்ள அழகா சாந்திமணி ரிஷி குழந்தைகளை காணமே அப்படின்னு காத்தால தேடின்னு வந்துட்டாராம். ரெண்டையும் காட்டுல பார்த்துட்டா, ரெண்டு விறகு கட்ட தலையில வச்சு நிக்கிறதான். என்னடா பசங்களை ஆளை காணும்? இல்லை குருவே, ரெண்டு கையெல்லாம் கட்டிருந்து, குருவே எனக்கு ராத்திரி ரொம்ப மழை பெஞ்சது, எந்த வழியும் தெரியல, இப்படி போனோம் அப்படி போனோம், கடைசியில் சுற்றி சுற்றி இங்கே தான் சுற்றின்னு இருந்தோம், இப்போதான் மழை நின்றுது, அதுக்குள்ளே நீங்களே வந்துவிட்டேள் அப்படின்ன உடனே சாந்திமணி கண்களில் ஆனந்த பாஷ்பம். என்ன அழகான ஒரு குரு சுசுரூஷம் பண்ணிருக்கு. குரு சுசுரூஷ, குரு கைங்கரியம் சர்வசிரேஷ்டம். பகவான் அவ்வளோ அழகா சொல்றான். குரு கைங்கரியம் இந்த விதத்துலலாம் முடியுமோ குரு கைங்கரியம் பண்ணணும். குரு கைங்கரியம் அப்படின்னு நிறைய உண்டு. இதில் தலையாய கைங்கரியம் குரு சொல்றபடி பகவன் நாமத்தை சொல்லிட்டு கிருஷ்ணனிஷ்டமாக வாழணும். நம்ம வாழ்க்கையே கிருஷ்ண கைங்கரியமாக வாழணும். இன்னைக்கு வாழறத கிருஷ்ண கைங்கரியமாக வாழணும். பல் தேய்க்கிறது, குளிக்கிறது எல்லாமே கிருஷ்ண கைங்கரியமாக பண்ணிடுவாங்க. பேசுறது, தூங்குறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுறது எல்லாமே கிருஷ்ண கைங்கரியம் கிருஷ்ண கைங்கரியம் பண்ணிடுவாங்க. அதுதான் குரு உங்களிடத்தை எதிர்பார்க்குறார். குரு நம்மிடத்தை எதிர்பார்க்கறது கிருஷ்ணனிஷ்டமா, கிருஷ்ண பக்தியோட, கிருஷ்ணதாசனா, கிருஷ்ணதாசியா, கிருஷ்ண அடிமையா, குற்றேவலா, கிருஷ்ணனுடைய சொத்தா வாழணும். இதுதான் நாரதர் அதுதான் எதிர்பார்த்தார் துருவனிடத்துல. நாரதர் அதுதான் சொல்லி கொடுத்தார் பிரகலாதன். கிருஷ்ணனிஷ்டம், பகவான் இஷ்டமா நீங்க வாழ்ந்துட்டேன்னா அதுவே சர்வசிரேஷ்டமான குரு கைங்கரியம். பகவான் சொல்றான், அந்த குரு சொன்னார், இவ்வளவு அழகா குரு கைங்கரியம் பண்ணிடாப்பா. எல்லாருக்குமே அவ சரீரம் பரம பிரீத்தி உடையது. ஆனா அந்த சரீரத்துடைய கஷ்டம் நஷ்டம் லாபம் துக்கம் இதெல்லாம் கூட மறந்துவிட்டு எனக்காக கைங்கரியம் பண்ணலடாப்பா, அண்ணா இருப்பாள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாராம் சாந்திமணி மகரிஷி. அவ்வளவு ஆச்சரியமா கைங்கரியம் பண்ணிட்டாராம். பகவான் அதை சொல்லும்போது பகவான் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். சுதாமாவுடைய கண்கள்லயும் ஆனந்த பாஷ்பம். வாஸ்தவம் தான். என்ன அழகா ஆசீர்வாதம் பண்ண. குருவுடைய அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் நீ போகாது. குரு ஒரு தடவை நன்னாருன்னு சொல்லிட்டா நன்னா தான் இருப்பேன். தேகமே கிடையாது. சௌக்கியமா இருந்தா சௌக்கியமா தான் இருக்கும். ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பக்தி ஞான வைராகியத்தோட இருமோன்னு இருக்கும். கிருஷ்ணதாசனா இருந்தா கிருஷ்ணதாசனா இருக்கும், கிருஷ்ண சுத்தனா கிருஷ்ண சுத்தா இருக்கும். ததாஸ்து. ஏன்னா பகவன் நாமத்தை சொல்ற ஒரு வாய், அந்த ஒரு வாய் நல்லது சொல்லித்தர அப்படியே படித்தமாயிடும். நன்னாரு அவ்வளவுதான். நன்னாரு 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 நன்னா இருந்தோம், நன்னா இருந்தோம். ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பக்தி ஞான வைராக்கியத்தோட ஒரு கவலை இல்லாம, ஒரு குறை இல்லாம, ஒரு பயம் இல்லாம, ஒரு வியாதி இல்லாம, ஒரு சிரமம் இல்லாம, ஒரு குழப்பம் இல்லாம, ஒரு சஞ்சலம் இல்லாம ஆரோக்கியமா நிம்மதியா நன்னா கிருஷ்ணனிஷ்டமா, கிருஷ்ணன் சொத்தா, கிருஷ்ண குழந்தையா, கிருஷ்ண அடிமையா ஆனந்தமா நன்னா இருக்கும். கவலையே இல்லாம சிரிச்சுட்டே இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அதுதான் வேணும். குருவுக்கு எது ஆனந்தம் அப்படின்னா சிஷ்யாவெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா பரம சந்தோஷம். அம்மாவுக்கு எது சந்தோஷம்? குழந்தை சிரிச்சு விளையாடாதான் சந்தோஷம். ராத்திரி ஒரு கை குழந்தை இருக்கு, நச்சு நச்சுன்னு எழுதுந்தா அம்மா வீட்டில் இருக்க எல்லாம் டல்லா இருக்கும். அந்த முகத்தில் குழந்தை எழுதுட்டே இருக்கு அப்படின்னு. உங்க உடம்பு வேணா வளர்ந்துருக்கலாம், உங்களுக்கு 40 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 70 வயசு இருக்கலாம். குரு உங்களை பார்க்கறது கை குழந்தையா தான் பார்க்குறாங்க. எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கை குழந்தை, அவ்வளோதான். நீங்கள் வேணா உங்களை எவ்வளோ வேணா பிரியாலாம் நினச்சிக்கலாம். ஆனால் குருவை பொறுத்தவரை எல்லாரும் ஒரே ஸ்டேஜில் இருக்க கை குழந்தை, அவ்வளோதான். கை குழந்தை, கை குழந்தை எப்படி பார்த்துக்கோ அது போல தான் குரு தன்னுடைய ஹிருதயத்தில் எல்லாரையுமே வச்சிருக்கார். சுயம் அனுபவத்தில் சொன்னேன். ஒரு குருவாக இருந்து இந்த வார்த்தையை சொன்னேன். ஆச்சரியம். அவ்வளவு அழகா 2 பேரும் அதை பேசின்னு இருக்கா. சாந்திமணி முனிவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். பரம சந்தோஷம். அவ்வளவு அழகா அதெல்லாம் சொல்லி ஞாபகம் இருக்கா சுதாமா உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியும். இதெல்லாம் இவர் சொல்ல நினைச்சு இதெல்லாம் சொல்லி கண்ணனை ஞாபகப்படுத்தணும்னா கண்ணன் எல்லாத்தையும் அவன் ஞாபகப்படுத்தலாம். ஞாபகம் இருக்கா? ரீகா பவன் பண்ணிட்டு இருக்கான். அசந்து போறார் சுதாமா. அவ்வளவு நன்னா இருக்குது இல்லையா? குரு சுஸ்ரூஷையா யதா. பகவான் இந்த இடத்துல சொல்றான்,
குரு கைங்கரியம் பண்றவா இடத்துல எனக்கு இருக்கிற பிரிய மாதிரி உலகத்துல வேறு யாரிடத்துலையும் எனக்கு இல்லை அப்படின்றான். குரு சுஷ்ரூஷையா யதா அப்படின்னே சொன்னான். துஷ்யேயம் சர்வபூதாத்மா குரு சுஷ்ரூஷையா யதா. எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கிறனா குரு கைங்கரியம் பண்றவா இடத்துல இருக்கிற போல பிரீத்தி வேறு யாரிடத்துலையும் இல்லை அப்படின்னே சொன்னான். அவ்வளவு சிரேஷ்டம் குரு கைங்கரியம். அழகா எல்லாம் பேசினான் பகவான். எல்லாம் பேசிட்டு உங்க தர்மம் எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காளா, உங்க தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பத்னி கிடைச்சாளா, தர்ம பத்னி கல்யாணம் ஆயிடுத்தா, எப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கை, நீங்க எதுலையும் ஆசை இல்லாதவர், உங்களுக்கு தனத்து மேல பிரியம் இல்லை, இவருக்கு கேட்கவே முடியாது. எப்படி உங்க புதுசாக வச்சுட்டான், கிருஷ்ணா கொஞ்சம் பணம் இருந்தா கூடன்னு கேட்கவே முடியாது. உங்களுக்கு தனத்து மேல பற்றுதலே கிடையாது, நீங்க எல்லாம் வைராக்கியசாலி, அழகான விரக்தர்கள், அற்புதமானவர்கள், உங்களுக்கு எந்த விதத்தையும் குறை கிடையாது, உங்களை மாதிரி இருக்கிற பிராமணாலெல்லாம் நான் தலையாய வணங்குறேன் அப்படின்னு சொன்ன பகவான். தலையால வணங்குறேன்னு சொன்னான் பிரபு, நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னான். அந்த ஒரு பக்தி, அந்த சுதாமாவுடைய பக்திக்கு பிரபு ஆச்சரியமா வசப்பட்டுட்டான். அவ்வளவு அழகா அழகா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு பகவான் கேட்கிறான், எனக்கு ஏதானும் கொண்டு வந்திருக்காளா, இத்தனை தூரம் வந்திருக்காள், ஏதானும் கொண்டு வந்திருக்காளான்னு கேட்கிறேன். இவர் இருக்கிற சிட்டியில என்ன வேணும்னு கேட்கணும், அவர் இருக்கிற சிட்டியில் என்ன வேணும்னு கேட்கணும், என்ன கொண்டு வந்தாள் அப்படின்னு சொன்ன. தேவர்கள் ஆச்சரியமா பார்க்க, என்ன அநியாயமா இருக்கு, கண்ணன் இப்படி கேட்டுட்டானே, இவரிடத்துல உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அனுகிரகம் பண்றதை விட்டுட்டு என்ன எனக்கு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்பான். சமயத்துல நான் சில ஊர்கள்லாம் பார்த்துருக்கேன், நீங்க எல்லாம் பார்த்துருக்கலான்னு தெரியாது. சில இடங்கள்ல அந்த பிச்சைக்காரெல்லாம் உட்காந்துட்டு இருப்பா, நிறைய பேர் தானம் போடுவா, போட்டு ₹1 சில்லறை இருக்கா அப்படின்னுவா. இருக்கு சாமி அப்படின்னா உடனே ₹3/4 கூட இருந்தா அப்படி ₹1 கூட ₹3/4 வாங்கிப்பான். அந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அது 4 கொண்டு போய் போட்டுடலாம். சொல்ல வரேன், ரொம்ப ஹாஸ்யமான இடங்கள் நான் பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட உடனே அவங்ககிட்ட சொல்ற வாங்கிட்டா இருந்தா அப்படின்னு போடுவான். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இவரே பிச்சைக்காரனா இருக்கார் சுதாமா. இவரிடத்துல பகவான் என்ன கொண்டு வந்திருக்காள், இவ்வளவு தூரம் வந்திருக்காள், தாண்ட முடியாத சமுத்திரத்தெல்லாம் தாண்டி துவாரகா வந்திருக்காள், என்ன கொண்டு வந்திருக்காள் அப்படின்ட்டான். உடனே அவர் ரொம்ப வெக்கமா போயிடுத்தான். இவனுக்கு போய் எங்கத்தான் நான் அவலை கொடுக்கறது, இவன் உட்காந்துருக்கிறது தங்கமயமான சிம்மாசனம், இவன் நம்ம பாத தலைமையினதே ஒரு தங்க தாம்பாளம், இங்க டேபிள் எல்லாம் தங்கமா இருக்கு, படுத்துட்டு அந்த கட்டிலெல்லாம் கூட கைப்பிடியெல்லாம் கூட தங்கத்தை இருக்கு, இவன்கிட்ட போய் இந்த அவல் அப்படின்னு. என்னது அவலா, என்ன விளையாடுறியா, என் ரேஞ்சுக்கு ஏதாவது கொண்டு வேண்டாமான்னு கேட்டுவிட்டானா என்ன பண்றது. நம்மளே சமயத்தில் குழந்தைகிட்ட போய் என்ன சாக்லேட் கொடுத்தா, என்ன இத்தனோடு 5 ஸ்டார் இல்லையா அப்படின்னு. சாக்லேட்டு கிடையாது, என்ன இத்தனோடு 5 ஸ்டார் வேணும் அப்படின்னு. அசந்து போயிருக்கேன், நான் அசந்து போயிருக்கேன். சமையல ஒரு சாக்லேட் கொடுத்தா இன்னொன்னு அப்படின்னு, அந்த ஒரு சாக்லேட் கொடுத்தோம் இன்னொன்னு அப்படி கைஞ்சிட்டோம். அந்த மாதிரி இருக்க லஜ்ஜையா இருக்கான். என்னடா அது இவனுக்கு போய் நம்ம அவல் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த இடுப்புலாம் முடிஞ்சு வச்சிருக்கா, அது இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி வைக்கப்பட்ட தலையெல்லாம் குடிஞ்சு அப்படி இல்லை, நீங்க எதுவாக இருந்தாலும் கொடுங்கோ. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தி ஆத்மயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனக. பகவத்கீதை பின்னாடி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை இங்கேயே சொல்லிடுறான். பத்திரம் ஒரு இலையோ, புஷ்பம் ஒரு பூவோ, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். நிறைய பேர் நம்ம ஃபலம் அப்படின்னு, ஃபலம் கிடையாது, பலம் சம்ஸ்கிருத வார்த்தை ஃபா கிடையாது, அது உருதுலேருந்து இந்திக்கு வந்த விஷயம், ஃபான்ற ஒரு விஷயம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். கீதையை ஒழுங்கா படிக்கவால் நான் சொல்லியிருக்கேன். கீதையை டெய்லி படித்தா ஃபலம் சொல்லப்படாது, ஃபலம் எத்தனை பேர் படிக்கிறேன்றது அவாவாளுக்கு படித்தா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். படித்தா நல்லது, அஷ்டபதி பாடினா நல்லது, அவாவா கிரகத்தில் சாநித்தியம் நிறைய, மனசில் கிருஷ்ண கிருபை வரும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் நாமஜபம் பண்ணுங்கன்றீங்கோ, கீதையெல்லாம் படிக்க வேண்டாம் அப்புறம் படிக்க சொல்கிறேன்னா, நாமஜபம் முதல்ல, கீதை படிக்கிறது ரெண்டாவது. அதனால் படிக்கிறது உத்தமம். படித்து பார்த்தா வித்தியாசம் தெரியும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், பலம்னா பழம், அதனால் பலாகாரம்னு சொல்லும். அது கடைசியில் பலகாரமாகி அது படுற பாடு. பலாகாரம், பழத்தையே ஆகாரமாக சாப்பிட்றது பலாகாரம். அது கடைசியில் பலகாரமாகி பலகாரம் இன்னும் பக்ஷணங்கள் அள்ளி வீசுறது அப்படி அர்த்தமாயிடுது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், தோயம்னா ஜலம். அந்த மாதிரி பத்திரத்தையோ ஒரு புஷ்பத்தையோ ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போடு ஆத்மார்த்தமாக கொடுத்தா அதை நான் ஸ்வீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி
அப்படியும் சுதாமா கொடுக்க மாட்டேங்கிற, அவருக்கு ரொம்ப லஜ்ஜையா இருக்கு. குச்சேலர் கொடுக்க மாட்டேங்கிறார், ரொம்ப ரொம்ப லஜ்ஜையா இருக்கு அவருக்கு. உடனேயே பகவான் இது என்னது அப்படின்னு டக்குன்னு தானாவே அந்த அவல் புரி அப்படி இழுக்கிறான். அப்படி இழுக்கிறானா சில இடங்கள்ல ஒவ்வொரு விதமான அனுபவங்களை பெரியவா சொல்லும்போது அந்த இழுத்த வேகத்திலேயே அதுக்கு துணி கிழிஞ்சு போயிடுத்தான். அது ஏற்கனவே கந்த துணி, அது நஞ்சு போய் ஏதோ இதுக்கு மேலே முடிச்சு போட ரொம்ப பார்த்து அப்படி முடிச்சு போட்டு இதுக்கு மேலே இழுத்தோம்னா கிழிஞ்சிடும். அது ஜாகிர இப்படி மாட்டு கக்ஷ தரிசனம் வந்தார் அவர் பத்ரமா. அதை எடுத்து பகவான் என்னன்னு இழுக்கும்போதே கிழிஞ்சு எடுத்துன்றான். பாகவத்தான் எடுத்து அந்த முடி ரொம்ப ஜாகிரதையாக பிரிக்கிறான். ஏன்னா ரொம்ப அது பிரித்தோம்னா அதோட துணி இந்தியே கடைசி அப்படின்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகாக பகவான் பிரித்து பார்த்தா அவள் முகத்தில் அத்தனை பிரசன்னம். அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே. பெண்பிள்ளை வாக்கியத்தை நான் சொல்லிட்டேன். எத்தனாவது வாக்கியம் நீங்கள் சொல்லுங்க? 1லேருந்து 10, 10லேருந்து 20, 20லேருந்து 30, இல்லாட்டி 30லேருந்து 40 படிங்க. 10லேருந்து 20 கரெக்டா? கன்ஃபார்மா? எத்தனாவது? 10லேருந்து 20 எத்தனாவது? சரி 15லேருந்து 20 எத்தனாவது? அது கிட்டதான் இங்கே. அது 15லேருந்து எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஆற்று உட்காந்து 15லேருந்து 20 ஆனால் கன்ஃபார்ம் பண்ணி நாளைக்கு சொல்லு. 10லேருந்து 20, 15லேருந்து 20. ஒரு 15லேருந்து 20 இல்லைன்னா பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல. 11வது பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல, எம்பிரான் என்றேனோ பட்டர்பிரானை போல, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போல, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல, ஏதேனும் என்றேனோ குலசேகரனை போல, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல, அடையாளம் சொன்னேனோ கவந்தனை போல, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போல, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போல, அகம் வேத்மி என்றேனோ. இது 10லேருந்து 20க்குள்ள ஆயிடுது. அப்புறம் 21 யோசனை பண்ணேன். அப்போ 15, 20 கன்ஃபார்மா இல்லை. பெண் பிள்ளையே கொஞ்சம் ரகசியம் ஒழுங்கா தெரிஞ்சுக்கோ. ஆச்சரியம். அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே. பகவான் எடுத்துட்டானா அவ்வளவு சந்தோஷமா. எனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த அவள். எத்தனையோ தடவை அவள் பார்ப்போம். நிறைய உங்களுக்கு நானா தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வாரத்தில் ஒரு நாளாவது அவள் உப்புமா வந்துடும். பாம்பேல நான் பார்த்துருக்கேன். டோமியில் எனக்கு நிறைய பழக்கம் உண்டு. அவள் உப்புமா குருஜி அப்படின்டுவா. குருஜி அவள் உப்புமா குருஜி தான். நான் போகாதான் எனக்கு அது பேர். போகா உப்புமா தான் சொல்லலாம். அவள் 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 அவளை பார்த்தாலே குச்சேலர். இல்லை கேரளாலாம் பார்க்கணும். ஆச்சரியமா ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நாராயணியம் வாசிக்கிறா இல்லாட்டி பாகவதம் வாசிக்கிறா, அன்னைக்கு குச்சேல உபாத்தியானம் அப்படின்னு எல்லாம் அவள் கொண்டு வரணும். எல்லாம் கொண்டு வரும். அவள் 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 அவள்னு ஒன்று கூட 4 வீட்டில் போய் பிச்சை எடுத்து கொண்டு வராது. ஒன்று கூட குச்சேலர் மாதிரி கொண்டு வைக்காது. நான் அவள் கொண்டு வந்து வச்சேன், நான் அவள் கொண்டு வந்து அகம்பாவம். அந்த அவள் பாவம் தொடரவே கிடையாது. குச்சேலர் மாதிரி 4 வீடுகள் வந்துருச்சு அவள் கிருஷ்ணாவே. குச்சேலர் மாதிரி 4 வீடுகள்ல வாங்கி அப்படி கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும். நிஜமாவே அதுதான் குச்சேல உபாக்கியானத்துடைய சாரம். அந்த அவல் பொரிய பகவான் எடுத்துட்டு அவல் பொரி அப்படின்றா. ஆச்சரியமா அந்த அவலை பகவான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எடுத்து அப்படி கை நிறைய எடுக்கிறானா, எடுத்து அப்படி வாயில் அப்படி போட்டுக்கிறான். பகவான் எல்லா ஆத்மாவுக்கும் அந்தர்யாமியா இருக்கிற பிரபு பிரசன்னமாகட்டும்னு சொல்லி சாப்பிட்டான். சுதாமா கண்கள்ல ஆனந்த பாஷம். அங்கேயே சுசீலா பிரார்த்தனை. பகவான் எடுத்துப்பான் தீர்மானமா பக்தி பண்ண பகவானுக்கு எடுத்துட்டான். சுதாமா கண்கள்ல ஆனந்த பாஷம். ஹே பிரபோ, இந்த ஏழை கொண்டு வந்து அவள் உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா? அதுவும் ஒரு கந்த துணியில முடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அதை கொடுக்குற மெத்தட் ஒன்று இருக்கு இல்லையா? இப்படி தானே எப்படியா கொடுப்பா அப்படின்னு. சில பேர் பிஸ்கட் அப்படி கொடுப்பா. அவர் பிடிச்சி அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அது கொடுக்கும் போது அது முடிஞ்சது அதோட கதை. அந்த மாதிரி ஒரு கொடுக்குற மெத்தட் ஒன்று இருக்கு. அது கூட இல்லையா? அவர் கவந்தத்துல அப்படி சும்மா முடிஞ்சு அப்படிந்தா அப்படின்னு கொடுக்குறான். அது பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவர். எடுத்து சாப்பிடுறான். சிவபெருமான், பார்வதி தேவி, ஸ்கந்தன், கணபதி, யமதர்மராஜா பரம பாகவதோத்தமர். ஆச்சரியமா எல்லாருமே வானலகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா. தேவேந்திரன், பிரம்மா, சரஸ்வதி தேவி, நாரத மகர்ஷி, எல்லாரும் வேதவியாசமர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. என்ன ஆச்சரியமான வைபவம் இது, ஆஹா அப்படின்னு ஜோரா பார்த்துட்டு இருக்கா. பிரபு ஒருபடி அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டா. துவாரகால இருக்கிறவெல்லாம் பார்க்க நம்ம இத்தனை நாள் அவள் கொடுக்கல, இனிமேல் கிருஷ்ணன் அவள் கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆச்சரியமா பகவான் பாகவத்துல இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த இடத்துலயும் பகவான் அவள் சாப்பிட்டா மாதிரி காண கிடைக்கிறதே கிடையாது. அழகா அந்த அவள் எடுத்தான், ஒருபடி சாப்பிட்டான். 2வது எடுத்து இப்படி சாப்பிட போனா ருக்மிணி விராட்டி கையை பிடிச்சுட்டா. பிரபு
நீர் ஒருத்தனுக்கு 7-14 லோகத்திலையும் என்ன ஐஸ்வர்யம் கொடுக்கணுமோ அந்த ஐஸ்வர்யத்துக்கு ஒரு பிடி அவளே போதும். சுதாமாவுக்கு நீர் எல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல கொடுக்கறது ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல கொடுக்கணும்னா நீர் அங்க வேலைக்காரனா இருக்கணும், நான் வேலைக்காரர் 2 மட்டும் தான் பாக்கி இருக்கு. நான் கையில தொடப்பமும் கையில பக்கெட்டுமா வீட்டு வாசலை பெருக்கி கோலம் போடணும். அது ஒன்றா நான் பண்ண முடியும். நீர் அந்த வீட்டில் இருக்க எல்லாம் மரம் செடி எல்லாம் கொத்தி எல்லாம் அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம். இந்த 2 வேலையை தவிர மற்ற எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு படி சாப்பிட்டேன்னா 7-14 லோகங்கள் 30 கோடி தேவர்கள் எல்லாரும் சுதாமாவுக்கு அடிமைப்பட்டவர்கள் ஆயிடுவோம் அப்படின்னு தாயா அப்படி நிறுத்திட்டா. இதுவே போதும் பிரபு, அவருக்கு என்ன உண்டோ நீங்காத செல்வம் நிறைஞ்சாச்சு, நீங்காத செல்வம் நிறைஞ்சாச்சு பிரபு. இதுக்கு மேல அவருக்கு செல்வத்தை கொடுத்து தயவு செய்து உங்களை மறக்கடிச்சுடாதீங்க. அவர்கள் நன்னா இருக்கட்டும், தாயாரோட அனுகிரகம் அவர் நன்னா இருக்கட்டும், அவர் பக்தி அவர்கள் பக்தி விசேஷமா இருக்கு. செல்வன்ற அவனை அப்படி அள்ளி கொடுத்தவாள பக்தியிலேருந்து மறக்கடிச்சுடாதீங்க பிரபு அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாளாம் தாயா. உடனே பிரபு இருந்துட்டாராம். விடிய 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 அழகா ஒரு ராப்பொழுது தங்குறா. ராத்திரி எத்தனையோ ராத்திரி வரது. ஒரு ராத்திரி தான் சுதாமாவும் கிருஷ்ணனுமா காட்டுல அகாலத்துல மழையில மாட்டிட்டு சுத்தினார்கள் அப்படின்னு காண கிடைக்க. அது மாதிரி ஒரு ராத்திரி துவாரகால சுதாமா தங்கினார். அழகா தங்கி ஆச்சு. அடுத்த நாள் சுதாமா கிளம்புற 2 நாள்ல அந்த உடனே ஆச்சரியமா கிளம்பிட்டாராம் இந்த சுதாமா. ஜோரா அற்புதமா கிளம்பிட்டா. கிளம்புறார். பகவான் பார்த்தா அழகா எல்லாம் விசாரிச்சுட்டு கிளம்புங்கோ அப்படின்னு வேற ஒன்றும் விசேஷமா ஒன்றும் பிரபு சொல்லவே இல்லை. அற்புதமா ஆனந்தமா பகவான் ஒண்ணுமே சொல்லலை அவரிடத்துல. அவரும் அழகா கிளம்புறாராம். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். பகவான் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறான். பழைய கதைகள் எல்லாம் பேசிட்டு இருந்தான் விடிய விடிய. அழகா சுதாமா கிளம்புறா. கிளம்பும்போது பகவான் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பினானா. அவருடைய கண் 2 பேரும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காளாம். பகவான் கண்கள்லையும் ஆனந்த பாஷ்பம், சுதாமாவுடைய கண்கள்லையும் ஆனந்த பாஷ்பம். எல்லாரும் யார் இந்த குச்சேலர், யார் இந்த குச்சேலர், யார் இந்த குச்சேலர் அவருடைய கந்தனாரை வச்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவா சுதாமா, அவர் சுதாமா, அவர் சுதாமா. பகவானுடைய பால்ய ஸ்நேகிதனா. சாந்திமணி ஆசிரமத்துல 2 பேரும் ஒன்னா வேதபாடம் படிச்சாளாம். பகவானுக்கு நிறைய சமயத்துல சுதாமா வேதம் சொல்லி கொடுத்துருக்காராம். அப்படியெல்லாம் ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்தையும் கேட்டு இருந்தா எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கா. பகவான் சுதாமாவை பார்க்க, சுதாமா பகவானை பார்க்க அப்படி கிளம்புறா. பகவான் கடைசியில் திரும்புறா. உடனே சுதாமா அப்படின்னு கூப்பிடுறார். உடனே இவர் திரும்பி பார்க்கிறார். என்ன கண்ணா, இல்ல ரொம்ப நாள் ஆச்சுலையே திரும்பி கூப்பிடணும்னு தோணுது, அதனால கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல. சுதாமா சந்தோஷமா கிளம்பி போற. ஒரு வண்டியை கொடுத்து அனுப்பலையா, ஒரு பல்லக்கை கொடுத்து கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. எவ்வளவு தூரம் பால்ய ஸ்நேகிதன். ஆனா இவர் இதையே நினைச்சுண்டு கண்ணன் என்ன கட்டி அணைச்சிருந்தானே, தரித்திரமான நான் எங்கே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக அவனெங்கே, அவனுக்கு என் மேல எவ்வளவு பிரியம். நிஜமாவே அவனுக்கு நம்ம மேல அவ்வளவு பிரியம் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவாளுக்கு நம்ம மேல பிரியம் இருக்கோ இல்லையோ, பகவானுக்கு நம்ம மேல கொள்ள ஆசை சொல்லுவோம் சாதாரணமா. அவளுக்கு என்ன கண்டாலே கொள்ள ஆசை, எனக்கு அவளை பார்த்தா அப்படி பிடிக்கும் அப்படின்னு. ஆனா எல்லாம் கொலை செய்கிற ஆசையா தான் இருக்கு, கொள்ளை ஆசை ஒண்ணும் இல்லை. பகவானுக்கு மட்டும்தான் நம்ம இடத்துல ஒரு கொள்ள பிரியம் இருக்கு. அந்த பிரியம் வசந்து அப்படியே வழியறத பொங்கி வழியறது. அதை அசந்து நினைச்சிட்டு அப்படியே போறார். இவர் போகிறதுக்குள்ள சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் அவருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுத்தார். அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தார், நாமஜபம் பண்ணிட்டு இருந்தார், கிருஷ்ண ஸ்மரணை பண்ணார். ஒரு நாள் சேர்த்து வச்சு பகவான் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். சில நாட்களை பார்த்தா எதுவுமே பெருசா கிடைக்கும். ஆனா சேர்த்து வச்சு ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிரபு பரமானுகிரகம் பண்ணுவான். அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம், துளி கூட சந்தேகமே வேண்டாம். சமயத்தில் நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தனமோ பொருளோ கூட கிடைக்காம போயிடும். அப்பெல்லாம் கூட கவலைப்படாதீங்க. பகவான் நமக்காக எப்படியில போட்டு வச்சிருக்கா, ஒரு நாள் சேர்த்து வச்சு கொடுப்பேன். நம்ம கிட்ட முன்னாடியே கொடுத்தா அநியாயத்துக்கு செலவு பண்ணிடும். அதனால பகவான் எல்லாத்தையும் நமக்காக அவன் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கான். ஒரு நாள் சேர்த்து பிரபு கொடுப்பான். அது பகவானுடைய பெரிய காருண்யம். ஒரு போறார், ஊருக்கு போறார். அங்க ஊரே மாறி ஆச்சு. ஒரு அழகான ஒரு ரதி தேவி போல சுந்தரி வாரி ஒருத்தி வந்து அழகா அவரை சேவிக்கிறார். இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்த்தா தன் மனைவி மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஒரு சந்தேகம், சுசீலா தானா, ரொம்ப பாவமா இருப்பாளே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காளே, சர்வாபரண பூஷித்தனையா, சூடகமே தோல் வளையே தோடே செறிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் அணிஞ்சுட்டு இருக்காளேன்னு பார்க்க, சுவாமி சுசீலா தான் அடியாள் தேவருடைய பாரியை தான் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் கசந்து போனார். என்னடி இதெல்லாம் அப்படின்னா, எல்லாம் கண்ணனுடைய லீல, நீங்க அங்க போன பகவான் இந்த பக்கம் ஆள் அனுப்பி எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்டான். ஓன்னு அழகா சுதாமா, ஏ பிரபு, கையில கொடுத்தாலோ வண்டியில கொடுத்தாலோ கம்மியா இருக்கும்னு கண்ணாலேயே கொடுத்துட்டியா, ஒரு கிருபா கடாட்சத்துல இப்படி எல்லா ஜென்மத்துக்கும் சேர வேண்டியதெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டியோ அப்படின்னு கதறினாராம். அழகா அவர் அழிச்சுட்டு போற. ஊரே வந்து இவர் சுதாமாவை கொண்டாடுறது. கண்ணனை பார்த்தெல்லாம் யாரும் இவர்கிட்ட கேட்கலையா. ஏன்னா இவர் கண்ணனை பார்த்தோடைய பலம்
ஊருக்கே தெரிஞ்சுடுத்தான். அத்தனை பேரும் பரம சந்தோஷப்பட்டா. சுதாமா அப்பொழுதும் பற்றில்லாம எப்பொழுதும் போல கிருஷ்ணஸ்மரணத்தோட வாழ்ந்தார் அப்படின்னு சுகபிரம்ம மகரிஷி இந்த வைபவத்தை ரொம்ப அழகா சொல்ல. குச்சேல உபாக்கியானம்னு பேர். ரொம்ப பாதிச்ச ஒரு பிராமணன். இந்த வாழ்க்கையில ஒரு பிராமணன்னா சுதாமா மாதிரி இருக்கணும்னு தான் என்னோட ஆசையே உண்டு. எல்லாரும் பகவானிடத்தை கையேந்துவோம். பகவானையே கையேந்த வச்ச ஒரு பிராமணன் சுதாமா. என்ன கொண்டு வந்திருக்காங்க நீட்டினானு. இளம் மாவலி மூவடித்தான் மகாவலி இடத்தை கையேந்தினதுக்கு அப்புறமா பிரபு திரும்ப கையேந்தினது இந்த சுதாமா, இந்த ஏழை குச்சேல பிராமணன் இடத்துலதான். பகவான் இடத்திலேயே ஒன்னும் கேட்காத ஒரு வைராக்கியம். எல்லாரும் பகவான் இடத்துல கேட்போம். பகவான் கூட ஒண்ணுமே கேட்கல. ஒரு பாட்டுக்கு போனார், அவள் கொடுத்தார், அவன் எல்லா கதையும் பேசினான், கிளம்புறேன்னா கிளம்பி வந்துடுறாரு. இது வேணுண்டான்னு கேட்கலையா, வேணுண்டான்னு கேட்கலையா. நான் நினைச்ச பேர் இப்படி கூட இருக்க முடியுமா லோகத்துல? அதனாலதான் குழந்தை கூட வேத சுதாமான்னு பேர் வச்சேன். அப்படின்னா அந்த ஒரு பக்தன், அந்த அவனுடைய சுதாமான் பேரை சொல்லிட்டு இருந்தாலே அந்த வைராக்கியம் வந்துடும், அந்த பக்தி வந்துடும். பகவானே கை நிஜமா நினைச்சு அழுவேன். பகவானை கையேந்து வச்சுட்டாரு. ஒருபடி அவளுக்கு பகவானை கையேந்து வச்சுட்டாரு. எல்லாருக்கும் இப்படியே கொடுத்து பழக்கப்பட்ட கை இப்படி திரும்பித்தான். எனக்கு என்ன கொண்டு வந்திருக்காய்? அதுவும் ஒரு இடையனா சின்ன குழந்தையா இருந்து பிரபு கை நீட்டினான்னா பரவாயில்ல. துவாரகாதீசன் அவன் கை நீட்டான். என்ன கொண்டு வந்தா கொடு அப்படின்னு கை நீட்டினான். அந்த ஏழு பிராமண இடத்துல பகவானுக்கு என்ன ஒரு பிரியம் இருக்கணும். அவன் கொண்டு வந்த அவள் மேல பகவானுக்கு எத்தனை ஒரு ஆசை இருக்கணும். ஐயோ எனக்கு கொண்டு வந்தானே, இது எனக்காக சுமந்துண்டு வந்தாரேன்னு அத்தனை ஒரு விசேஷம். எப்பொழுதுமே நான் அசந்து போவேன். சுதாமா 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 சுதாமா. நெசமாவே என் வாழ்க்கை பாதிச்ச ஒரு பெரிய பிராமணன். நெசமாவே அந்த மாதிரி ஒரு பிராமணனா இருக்கிறது ஆசையா இருக்கு. பகவானது எதுவும் கேட்காத ஒரு வைராக்கியம், பகவானே கை நீட்ட வைக்கிற ஒரு பக்தி வரும். அந்த பக்தி நமக்கு வரணும், அந்த வைராக்கியம். பகவான் அவரை மறக்கவே இல்லை. பகவான் மறக்கவே இல்லை சுதாமாவை. அந்த மாதிரி பகவான் நம்மளை மறக்காதபடிக்கு ஒரு பக்தி பண்ணணும். எந்த ஒரு ஸ்திதியிலையும் என் கிருஷ்ணன் என் கூட இருக்கான்னு தைரியமா இருக்கும், நம்பிக்கையோடு இருக்கும், பக்தி பண்ணிட்டே இருக்கும். பகவான் வழி விடுவான், வழி காட்டுவான், வாழ்க்கை நன்னாத்தான் இருக்கும். சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிடும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சியீர் ஆடினார். திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள் பூங்கவளை போதில் பொறிவண்டு கண்படப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவா. இந்த கிரகத்தை எல்லா விதமான செல்வங்களும் பெருகட்டும். இந்த குடும்பத்திற்கு வாழ்க்கை இது வரைக்கும் அனுபவிக்காத எல்லா விதமான ஆனந்தங்கள் லபிக்கட்டும். எல்லா விதமான செல்வம் ஐஸ்வர்யங்கள்லாம் வந்து குமியட்டும். எப்பொழுதும் கிருஷ்ண பக்தியோட ஆனந்தமா குடும்பமே ஆனந்தத்தில் திறக்கட்டும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम जय जय गोपिका जीवन स्मरणम गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 जय श्री इंदु माता की जय श्री चंद्रभागा माता की कुंडली कवरदा हरि विठला।